அறிமுகம் உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு. நம்ம இந்த உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய படைப்பாளியாகவும் இல்லைனா இருக்கிறதுலே ஒரு பெரிய ஜீனியஸாகவும் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மேபி ஒரு கோவப்பட்டோ இல்லை ஒரு எமோஷ்னலான பர்சனாக மாறியோ நம்ம எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம காசு கூட. அதே நேரத்தில் ஒரு அறிவும் இல்லாமல் எதுவுமே செய்யாமல் எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு அவனோட சாதா நடைமுறை மூலமாகவும் பழக்க வழக்கு மூலமாகவும் ஒரு ஆளால் பயங்கரமாக காசு சம்பாதிக்க முடியும். இது கேட்க பயங்கர கிறுக்குத்தனமாக இருந்தாலும் இது உண்மையாகவே சாத்தியம் அப்படின்றது தான் இந்த புக்கில் நம்மளோட ஆத்தர் சொல்ல வராரு. ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் இவர் சாதாரணமாக ஒரு கேஸ் ஸ்டேஷனில், அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்ச ஒரு ஆள் தான். இவரால் ஃபைனான்ஷியலாக பெருசாக என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, சரியா? ஒரு 25 வருஷத்துக்கு அவர் வெறும் காரை ரிப்பேர் பண்ணியிருக்காரு அவரோட பெட்ரோல் பங்க்கில். அது மட்டும் இல்லாமல் ஒரு 17 வருஷத்துக்கு ஜேசி பென்னி அப்படின்ற ஒரு பில்டிங்கில் ஃப்ளோர் ஸ்வீப்பராக இருந்திருக்காரு. அவர் 2014 92 வயசில் இறந்து போகிறாரு. ஆனால் இறந்து போன அந்த நேரத்தில் அவரோட பேர் இந்த உலகம் முழுசாக இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸில் வருது. 2 மில்லியனுக்கு மேலே அமெரிக்கன்ஸ் 2014 இறந்து போகிறாங்க. அதில் 4000 பேருக்கு மட்டும்தான் $8 மில்லியன் மேலே சொத்து இருக்குது. அதில் ஒருத்தர் இந்த ரொனால்ட் ரீட். அது மட்டும் இல்லாமல் அவரோட பசங்களுக்கு $2 மில்லியன், ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் சேரிட்டியாக ஒரு $6 மில்லியன் கொடுத்துருக்காரு. ரீடை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்பவே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க, நம்மள மாதிரியே. இவருக்கு எப்படி இவ்வளோ காசு கிடச்சிது அப்படின்னு. அவர் எந்த விதமான லாட்ரியும் அடிக்கலை, அது தவிர அவருக்கு எந்த விதமான சுத்தம் கிடையாது. அவர் செஞ்சது ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த காசை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் போட்டார். இது பல வருஷங்கள் வளர அவரோட சின்ன சேவிங்ஸ் $8 மில்லியன் அவருக்கு திருப்பி கிடச்சிது. அவ்வளோதான். ஒரு ஜானிட்டர்லேருந்து இறக்கும்போது ஒரு பெரிய ஃபிலாந்த்ராபிஸ்ட். ரொனால்ட் ரீட் இறந்த அதே நேரம் ரிச்சர்ட் அப்படின்ற ஒருத்தரோட பேரும் நம்மளோட நியூஸில் வருது. ரிச்சர்ட் ஃபஸ்கோன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்டில் MBA படித்த ஃபினான்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ்மேன். 2000s ஃபஸ்கோன் அவரோட பெரிய வீட்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கினார். ஆனால் நீங்கள் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஆல்ரெடி 2 எலிவேட்டர்ஸ், 2 ஸ்விம்மிங் பூல், 7 கராஜ், அது மட்டும் இல்லாமல் 11 பாத்ரூம்னு $90,000 மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு வீடை வச்சுருந்தார். அப்புறம் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது. வந்த உடனே ஃபஸ்கோனோட எல்லா சொத்துமே தூசியாக போச்சு. சொல்லப்போனால் ஜட்ஜு முன்னாடி எனக்கு இப்போதைக்கு இன்கம் கூட கையில் இல்லை, உங்களுக்கு ஃபைன் பே பண்ணக்கூட அப்படின்னு சொன்னார். ஃபஸ்கோனோட பீச் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அவரோட மேன்ஷனாக இருந்தாலும் சரி, அவரோட சொந்த வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே 75% அதோட ஒரிஜினல் வேல்யூலேருந்து கம்மியாக விற்கப்பட்டது. ரொனால்ட் ரீட் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஆனால் ரிச்சர்ட் ஃபஸ்கோன் ரொம்பவே பேராசையோடு இருந்தார். மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நம்பவே முடியாத வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது. சொல்ல போனோன்னா நம்மளோட காலேஜ் டிகிரி, நம்மளோட ட்ரைனிங், நம்மளோட பேக்ரவுண்ட், ஏன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட எந்த விதத்துலையும் உதவி செய்யாதபடி ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரைனிங்கோட, பெஸ்ட்டு கனெக்ஷன்ஸோட, பெஸ்ட்டு எஜுகேஷனோட இருக்கிற ஒருத்தனை தோக்கடிக்க முடியும். இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்கும்போது 2 விஷயம் சரின்னு படுது. ஒன்று, நம்ம ஃபினான்ஸில் இருக்கும்போது நம்மளோட எஃபர்ட், இன்டெலிஜென்ஸை விட லக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக கூட தெரியலாம். ஆனால் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஹார்ட் சயின்ஸ் கிடையாது. ஆனால் அது ஒரு சாஃப்ட் ஸ்கில். நம்மளோட பழக்க வழக்கத்தையும் நம்மளோட தினசரி முடிவுகளையும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஃபினான்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மேக்ஸ் பேஸ் ஃபீல்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதில் ஃபார்முலாஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணணும்னு அசியூம் பண்ணுறோமோ, ஆனால் அதை விட நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை. இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான 2 டாபிக், உனக்கு அது பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு 2 முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெல்த், இன்னொன்று மணி. அதாவது ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று காசு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில், இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் மணிமுகுடம் சூட்டப்படுற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் அதுவே நம்ம காசு பக்கம் வந்தேன்னா அந்த கதை வேறு மாதிரி போகும். ஆனால் காசு பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தினசரி யோசிச்சுட்டு தான் இருக்கும். தினசரி அதுக்கேற்ற படிப்புகளும் வருது. MBAs வந்தாச்சு, ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற செக்டார் கூட வந்தாச்சு. ஆனால் அதெல்லாம் எல்லாருமே பணக்காரங்கள் ஆகிட்டாங்களா, இல்லைனா நம்ம பெரிய இன்வெஸ்டர் ஆகிட்டோமா? இல்லை, அந்த பதில் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காசும் நம்ம கிட்டே இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா, இல்லைனா எந்த காசுமே இல்லைனாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இது எல்லாமே உண்மையா அப்படின்றத பற்றி நம்ம என்னைக்காவது நினச்சிருக்கோமா? இதை பற்றி நம்ம 1000 தடவை பேசினாலும், என்னதான் நம்ம வாய்வாக்கில் சொன்னாலும் அதுக்கு தேவையான கம்பெலிங் எவிடன்ஸ் நம்ம கண் முன்னாடி இருக்கிறதே கிடையாது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு அப்படின்ற விஷயத்த ஒரு ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்ச ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் காசுன்றது ஒரு சைக்காலஜி பேஸ்டான சப்ஜெக்ட். அதாவது நம்மளோட உணர்வுகளையும் நம்மளோட முடிவுகளையும் சார்ந்திருக்கிற ஒரு படிப்பு. விஞ்ஞானம் அப்படின்றது ஒரு நேரடியான விஷயம். ஒன்று ஓடுதுன்னா ஓடுது, நடக்குதுன்னா நடக்குது. அதுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் காசுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரோட பழக்கத்தை சம்மந்தப்பட்டு வித்தியாசமாக மாறுற ஒரு விஷயமா இருக்குது. ஹிஸ்ட்ரி நெவர் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், மேன் ஆல்வேஸ் டஸ். வரலாறு அப்படிங்கிறது திருப்பியாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, மனுஷன் தான் நடந்துக்கிறான். ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளோட ஆத்தர் நமக்கு 20 கோட்பாடுகள் தராரு. அந்த 20 கோட்பாடுகள் என்னென்னு நம்ம புக்கில் பார்ப்போம். கோட்பாடு 1, எவரும் அறிவாளி அல்லர்.
காசு கூட இருக்கிற உன்னோட அனுபவம் 0.00000001% தான் இந்த உலகத்தில் நடந்திருக்கும். ஆனால் நீ யோசிக்கிறது இந்த உலகத்தோட 80% வேலை செய்யலாம். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பற்றி நமக்கு தெரிஞ்சால் நம்ம எப்படி காசு செலவு பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நினச்சி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. மக்கள் பல பேர் காசை வச்சு பயங்கர முட்டாள்தனமான விஷயம்லாம் பண்ணுறதும் உண்டு. ஆனால் இதுக்காக எல்லாருமே முட்டாள்லாம் கிடையாது. இது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து, ஒவ்வொரு சமூகத்துலேருந்து, ஒவ்வொரு தலைமுறையிலேருந்து, வித்தியாசமான இடங்கள்லேருந்து வராங்க. அவங்களோட தலைவர்கள் வேறு, அவங்களோட நாணயங்கள் வேறு, ஏன் அவங்களோட வேலைகள் கூட வேறு. இது மட்டும் இல்லாமல் நம்ம அத்தனை பேரோட தேவையும் வேறு. இதனாலே அவங்களோட அனுபவங்கள் வேறையாக இருக்குது. இந்த அனுபவங்கள்னால காசோட புரிதல் ஒரு மனுஷன்கிட்டேருந்து இன்னொரு மனுஷனுக்கு பயங்கரமாக வேறுபட்டிருக்கு. ஸோ ஒரு பணக்கார வீட்டு பையனால் ஒரு ஏழை பையனோட வாழ்க்கையில் பணம் அப்படின்றத பற்றி எப்படி யோசிக்கிறான்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி அனுபவங்களுக்கெல்லாம் முடிவே கிடையாது. ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன காசை பற்றி தெரியுமோ அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி உனக்கு என்ன தெரியுமோ எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஒரு காரணத்தினாலே காசு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது யாரும் அறிவாளியும் கிடையாது, அதே நேரத்தில் யாரும் முட்டாளும் கிடையாது. நம்மளோட அனுபவம்லாம் இந்த உலகத்தில் காசு கிட்ட இருக்கிறது 0.00000001% தான். ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே அளவுக்கு 80% உலகமும் யோசிக்கலாம். ஆனால் நம்ம என்ன தான் யோசித்தாலும் இந்த உலகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்மளாக அனுபவிக்கலைன்னா அது எப்படி இருக்கும்னு உண்மையாகவே நம்மளால் சொல்ல முடியாது. 2006 2 எக்கனாமிஸ்ட் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க அமெரிக்கன்ஸ் மேலே. எப்படி அமெரிக்கன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி. சாதாரணமாக அமெரிக்கன்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை சாதா மக்களே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட என் கோல் என்ன, அதாவது எங்கே போய் சேர போகிறாங்க, அவங்களுக்கு இப்போது இருக்கிறத வச்சு அதை எப்படி அடைய முடியும், இப்போது அதுக்கு தேவையான ரூட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தானே ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணலை. இந்த எக்கனாமிக்ஸோட ஸ்டடியை பார்த்தீங்கன்னா அதில் பல பேர் அவங்களோட சொந்த அனுபவங்களை வச்சு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. சொல்ல போனோன்னா மக்கள் வாழ்க்கையில் எடுக்கிற ரிஸ்க்கு அவங்க சொந்த வரலாறு எப்படி இருக்கோ அது சம்மந்தப்பட்டு தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா நீங்கள் எந்த காலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பலவிதமான நாலேஜ் இந்த உலகத்தில் வருது. 1970s பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பல பேருக்கு லாபம். ஆனால் இதுவே நீங்கள் 1950s பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் 1950 பிறந்திருந்தாலும் 1970s இருக்கிறத அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் அப்போ பிறந்தவங்க அதை நம்பலை, இன்வெஸ்ட் பண்ணலை. அதே நேரத்தில் நீங்கள் 1990s பிறந்திருந்தா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஷேர் மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்கள்னால நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு அனுபவத்தினால நம்மளை சுற்றி ஒரே விதமான கதையை சொல்லிவிட்டு அந்த ஒரு கதை மூலமாக தான் நம்மளோட முடிவு எல்லாமே எடுக்கிறோம். இது உண்மையான பார்க்கணுமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், லாட்ரி டிக்கெட்ஸ். எந்த நாடாக இருந்தாலும் சரி லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு தனி கிரேஸே உண்டு. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் பெரிய பணக்காரன் ஆளான்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அடிமட்டமான ஏழையாக இருப்பாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ கேம்ஸ், மியூசிக், கேசட்ஸ், அவங்களோட ரெகுலர் லைஃப், புக்ஸு இதுக்கெல்லாம் சேர்த்து அதை விட அதிகமாக தான் லாட்ரி டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏழைங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் $412 லாட்ரி டிக்கெட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டடியை பார்த்தீங்கன்னா 40% அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு அவசர உதவிக்காக $400 அவங்களால உடனே சேர்க்க முடியாது. ஸோ சொல்ல போகணுன்னா அவங்களால எந்த காசை அவசரத்துக்கு சேர்த்தோ அவசரத்துக்கு செலவு பண்ண முடியாதோ அதே காசை தான் பல கோடியில் ஒரு முறை ஜெயிக்கிற ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. இது நம்ம இப்போ கேட்கும்போது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனால் நீங்கள் வேறு ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு சராசரியான மனுஷனாக இருக்கும்போது என்னோட தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யாத போது ஒரு சந்தோஷமான வீடோ இல்லைனா முதல்ல ஒரு சேஃபான வீடோ இல்லைனா கடன் இல்லாத ஒரு படிப்போ எங்களால் படிக்கவும் முடியாது, சாதா வாழ்க்கையும் எங்களால் வாழவும் முடியாது. மேல்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் சகஜமாக எடுத்துக்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் கனவுலேருந்து நிஜமாக மாறாதான்னு வெயிட் பண்ணி தான் அந்த லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குறது. இப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்றது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காரணத்தை நீங்கள் ஒத்துக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்கலை. அதனால் நீங்கள் அந்த மனுஷனாக மாறுறதுக்கான 1000 வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினாலே நான் எடுக்கிற ஏதாவது ஒரு முடிவு உனக்கு பார்க்க எவ்வளோ முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் அது எனக்கு ஒரு சாதா விஷயமாக தெரியலாம். இது யாருக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோ அவனால் மட்டும்தான் காசு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நாய்கள் எல்லாமே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வளர்க்கப்பட்ட ஒரு பிராணி. ஆனால் இன்னி வரைக்கும் அதுக்கு அந்த காலத்தில் இருக்கிற ஓநாயங்களோட பலவிதமான பழக்க வழக்கங்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம மனுஷங்களும், சரிதானே?
இருந்தாலும் நம்ம மனுஷங்க எல்லாருமே அவங்களோட 20 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கிற அனுபவத்தை வச்சு மட்டுமே அவங்க வாழ்க்கையில் பலவிதமான முடிவுகளை எடுக்கிறாங்க. இதனால தான் இங்கே யாரும் முட்டாளும் இல்லை, அதே நேரத்தில் யாரும் அறிவாளியும் இல்லை. இப்போது பில்கேட்ஸ் எப்படி பெரிய பணக்காரன் ஆனார் அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் தெரிஞ்சுப்போம். கோட்பாடு 2, அதிர்ஷ்டமும் இடர்பாடும். நம்ம இங்கே பார்க்குற எதுவுமே நல்ல விஷயமும் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு கெட்ட விஷயமும் கிடையாது. ஆபத்தும் அதிர்ஷ்டமும் இந்த உலகத்தில் அண்ணன் தம்பிங்க மாதிரி, ரெண்டுமே உண்மையான விஷயம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் இது ரெண்டுமே என்றைக்குமே கலந்து வந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமோ அதே அளவுக்கு ஆபத்தும் உண்டு, எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குமோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு. பில்கேட்ஸ் இந்த காலகட்டத்தில் பில்கேட்ஸ் எந்த ஸ்கூலுக்கு போனாரோ அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இருந்தது. இந்த காலத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் 1965 பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு சில இடத்துல மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. அண்ட் அது பில்கேட்ஸ் போன லேக் சைட் ஸ்கூல். பில்கேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அவரோட ஃப்ரெண்ட் பால் ஆலனுக்கும் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால 2 பேர் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. பால் ஆலன் கிட்ட பில்கேட்ஸ் ஒரு ஃபார்ச்சூன் மேகசின் காட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக நம்ம ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். பால் ஆலனுக்கு இதை பற்றி ஒன்றுமே புரியல அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பில்கேட்ஸ் சொன்னாராம். அதுக்கு மேலே நீங்கள் நடந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாறு தான். 1968 303 மில்லியன் பீப்புள் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் 18 மில்லியன் பீப்புள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் இருந்தாங்க. 270,000 பீப்புள் வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருந்தாங்க. அதில் வெறும் 1 lakh பீப்புள் தான் சியாட்டல் ஏரியாவில் இருந்தாங்க. அண்ட் அதுலேயும் 300 பேர் தான் லேக் சைட் வியூவில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 300 பேரில் எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. அந்த கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தும் அந்த கம்ப்யூட்டர் வாங்குகிற அளவுக்கு திருப்பியும் தகுதி இருக்கான்னு கேட்டால் அது நம்ம பில்கேட்ஸ்க்கு இருந்துச்சு. லக்கீலி பில்கேட்ஸே அவரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், லேக் சைட் வியூ அப்படின்ற ஒரு இடம் இல்லைனா இங்கே மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு கம்பெனி இல்லை அப்படின்னு. ஸோ இதை வச்சு சரியாக பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸோட ஆரம்பம் பல கோடியில் ஒரு ஆரம்பமாக இருந்தது. இப்போது ஆனால் அதே நேரத்தில் இருந்த இன்னொரு ஒரு ஆள் பற்றியான கதையும் பார்ப்போம். ரொம்ப தூரம்லாம் இல்லை. பில்கேட்ஸோட இன்னொரு ஃப்ரெண்ட் கென்ட் எவன்ஸ். கென்ட் எவன்ஸ் பில்கேட்ஸ் கூட படித்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் பால் ஆலனும் பில்கேட்ஸையும் விட ரொம்பவே ஆம்பிஷியஸாக இருந்த ஒரு பர்சன். அவர் அடிக்கடி பில்கேட்ஸ் கிட்ட நம்ம ஒரு சிஇஓ ஆகுமா, நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகுமா, பெரிய கம்பெனி நடத்துவோமா, எப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாருன்னு பில்கேட்ஸ் இன்டர்வியூ கொடுத்தாரு. பில்கேட்ஸே சொன்னார், இத்தனை நாளைக்கு நாங்கள் சேர்ந்து வேலை செஞ்சுருந்தோன்னா கென்ட் எங்கள் கூட சேர்ந்து படிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கென்ட் இத்தனை நாளைக்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் பார்ட்னர்ஸாக மைக்ரோசாஃப்ட்டில் இருந்திருப்பார். ஆனால் கென்ட் அவரோட ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு தப்பான முடிவினால தான் ஒரு தப்பான இடத்துல அடையிறோம், இல்லை தோற்று போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அது நமக்கு அதிர்ஷ்டமாக மாறுமான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இதே விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம காசு வச்சும் பயன்படுத்துகிறோம். எது வேலை செய்யும், எது வேலை செய்யாது, இவன் சரியான முடிவு எடுத்திருக்கானா, அவன் சரியான முடிவு எடுத்திருக்கானா, இந்த நேரம் சரியா இல்லை இந்த காலம் சரியா, இப்படி நமக்குள்ளே 1008 கேள்வி இருக்கே தவிர அந்த கேள்வியோட பதில் மட்டும் நமக்கு தேவைப்பட்ட எல்லாமே கொடுத்துறாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. மனுஷனுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பான். ஆனால் அந்த விஷயத்தில் இருக்கிற நுணுக்கம் புரிஞ்சுக்கணுன்றதை எதிர்பார்க்கறது கிடையாது. அப்படி ஒரு நுணுக்கமான விஷயன்றது தான் காசு. யாஹூ ஃபேஸ்புக்கை வாங்க வந்தபோது மார்க் ஜக்கர்பர்க் அதை வேணான்னு சொன்னது நிறைய பேர் ஒரு பெரிய ஸ்டெப்பாக நினச்சாங்க. அதே நேரத்தில் யாஹூ மைக்ரோசாஃப்டோட ஆஃபரை வேணான்னு சொல்லும்போது யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, எல்லாருமே அதை ஒரு தப்பான முடிவுன்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா நம்மளால் ஒரு முடிவை எப்படி அது சரி இல்லை தப்புன்னு அது நடக்காமல் நம்மளாலே சொல்ல முடியும். இங்கே கஸ்டமர் தான் எப்போவுமே கிங், அவங்க தான் எப்போவுமே சரி அப்படின்னு சொல்கிறதும், கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரில அப்படின்னு சொல்கிறதும் இங்கே பிஸ்னஸ் வேர்ல்டில் தினசரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே அதிர்ஷ்டத்துக்கும் ஆபத்துக்கும் வெறும் ஒரு ரொம்ப மெல்லிசான கோடு தான் இருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான பாதையில் தான் போகிறோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 2 வழி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் 2 விஷயங்களை பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யார் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோமோ, யாரை ரொம்ப விரும்புகிறோமோ, அதே நேரத்தில் நம்ம யாரை ரொம்ப தாழ்த்தி பார்க்குறோமோ அண்ட் யார் மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, இன்னும் சரியாக சொல்ல போகணுன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ, நம்ம எப்படி உழைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் 100% காரணம்னு நினச்சிடவே கூடாது. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போதோ இல்லை ஒரு விஷயம் படிக்கும்போதோ அது ஒரு ஆள் அவனோட வாழ்க்கையை மட்டும் சார்ந்தோ இல்லைனா அவனுக்கு நடந்ததை சார்ந்தோ மட்டும் நம்ம படிக்கவே கூடாது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அதிர்ஷ்டத்துக்கும் ஆபத்துக்கும் நடுவில் ரொம்பவே பின்னப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ நம்ம எதை பார்த்தாலும் எதை படித்தாலும் அது எந்த விதமான வடிவமைப்பில் போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பில்கேட்ஸ் ஒருத்தர் சொன்னார், சக்ஸஸ் அப்படின்ற இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வாதியார். அது எப்போவுமே நம்ம தோக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு மனபோதையில் நம்மளை உட்கார வச்சிரும். ஆனால் நம்மளோட தோல்வியும் அப்படி தான். நம்ம எப்போவுமே எடுக்கிற பலவிதமான முடிவு தவறுன்னு நம்மளை நினைக்கவும் வச்சிரும். ஆனால் அது நம்மளால் சொல்லவே முடியாது. 20 தவறான முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை கொண்டு வரலாம். நம்ம எவ்வளோ தான் தோற்று போனாலும்
நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் இதை நம்ம பொருளாதார ரீதியாகவும் காசை வச்சும் எப்படி கற்றுக்கணும்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம தோற்று போனாலும் அதை எந்த அளவுக்கு நம்மளை தாக்கப்படுத்துது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவுகளை எடுத்தாலே போதும். நம்ம ஜெயிச்சோன்னா நம்மளோட அதிர்ஷ்டம் அதில் ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்கு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் தோற்று போனோன்னா நம்மளையே தப்பாக தீர்மானிக்காமல் அடுத்தது என்ன செய்யலான்றதை பற்றி யோசித்து செயல்பட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற அளவுக்கு எதுவும் நல்லதும் கிடையாது, ஆனால் கெட்டதும் கிடையாது. இப்போது அடுத்த அத்தியாயத்தில் ஒரு 2 பேர் அவங்களோட அதிர்ஷ்டத்தை எவ்வளோ தூரம் தள்ளி விட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கோட்பாடு 3. நிறையாத தேவை. பணக்காரர்கள் முட்டாள்தனமான காரியங்களை செய்கின்ற நேரம். ஷட்டர் ஐலாண்டில் பில்லியனர் பார்ட்டி ஒன்று நடக்கும்போது கர்ட் வானகெட் அவரோட ஃப்ரெண்டு ஜோசப் ஹெல்லர் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் அங்கே இருக்கிற ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் ஹெல்லர் ரிலீஸ் பண்ண கேட்ச் 22 அப்படின்ற புக்கை விட அதிகமாக அன்றைக்கி ஒரு நாள் காசு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் இதுக்கு ஹெல்லர் ரொம்ப வியப்பான ஒரு பதில் சொன்னார். ஆமாம், உண்மைதான். ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்காது, அது போதும்னு நினைக்கிறது அப்படின்னு ஒரு முக்கியமான பதில் சொன்னார் ஜோசப் ஹெல்லர். நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயம். போதும் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை அப்படின்றது பல பேருக்கு புரியலை. அந்த ஒரு வார்த்தைனால எத்தனை பேரோட வாழ்க்கை மாறலான்றதும் பல பேருக்கு புரியலை. பல பணக்காரங்களும் சரி, பல ஏழைங்களும் சரி, இவங்களுக்கு அவங்களோட ஆசை மேலே எல்லை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது 100க்கு 100 உண்மைதான். லாட்ரி டிக்கெட்டில் வருஷம் காசு இழக்கிற ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லைனா இருக்கிறதுலே பணக்காரனாக இருந்து வாழ்க்கையை தொலைச்ச அந்த ஹர்ஷத் மேத்தாவாக இருந்தாலும் சரி, போதுன்ற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு அறிவாளியான ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ராஜத் குப்தா வெறும் அனாதையா ஒரு சாதா சின்ன பையனாக இருந்த ஒரு மனுஷன் அவரோட 40 வயசில் மெக்கன்சி அப்படின்ற ஒரு பெரிய கன்சல்டிங் ஃபர்மோட சிஇஓவாக இருந்தார். 2008 குப்தாவோட ஒர்த்து மட்டுமே $100 மில்லியன் இருந்தது. குப்தாவால் அவரோட வாழ்க்கையில் அப்படி ஒரு காசு வச்சு எதை வேணால் வாங்கியிருக்க முடியும். ஆனால் குப்தாவுக்கு ஜஸ்ட் மில்லியனராக இருக்கணுன்றது மட்டும் ஆசை இல்லை, அவர் ஒரு பெரிய பில்லியனராக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். 2008 கோல்ட்மேன் சாக்ஸ் பேங்க் இழுத்து மூடுற நிலமையில் இருந்தது. அந்த நேரத்தில் வாரன் பஃபே ஒரு $5 பில்லியன் அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்தார், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இந்த நியூஸ் பப்ளிக்கு முன்னாடியே ராஜத் குப்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் இருந்ததுனால. ராஜத் குப்தா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 1,75,000 ஷேர்ஸ் அந்த கம்பெனி இது வாங்கினார். வாரன் பஃபேவும் சொன்ன மாதிரி பப்ளிக் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த பேங்க்கை பேக்கப் பண்ணார். ராஜத் குப்தாக்கு இதில் $17 மில்லியன் லாபம் கிடச்சிது. அதே நேரத்தில் அவரோட ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் ராஜரத்னத்துக்கு $1 மில்லியன் இமீடியட்டாக ப்ராஃபிட் கிடச்சிது. ஆனால் அதே நேரத்தில் போலீஸ்க்கு இதை விட பெஸ்ட் எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ ராஜத் குப்தாவும் ராஜரத்னமும் இன்சைடர் ட்ரேடிங்காக ஜெயிலுக்கு போனாங்க. இந்த உலகத்தில் ராஜத் குப்தா மாதிரி பல பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ராஜத் குப்தாவை ஒரு கிரிமினல்னு கூட நினைக்கலாம், ஆமாம் அது உண்மைதான். ஆனால் அவங்களோட பேர், அதிகாரம், பணம், அந்தஸ்து, சுதந்திரம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அதிகம் வேணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை அவங்க இழந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்ம மக்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்றது 100க்கு 100 உண்மை. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னன்னு நினச்சிங்கன்னா, போதும் அப்படின்ற எண்ணம் நம்மக்கிட்ட இல்லாதது தான். இதிலிருந்து நம்ம 4 விஷயம் கற்றுக்கணும். மொதல் விஷயம், இருக்கிறதுலே கஷ்டமான பொருளாதார கல்வி நம்ம எந்த இடத்துல நம்மளோட இலக்கை நிறுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம காசு அப்படின்ற விஷயம் சம்பாதிக்க நம்ம அது கூடவே சம்பாதிக்க போகிற 2 முக்கியமான விஷயத்தை மறக்கவே கூடாது. ஒன்று அந்தஸ்து, இன்னொன்று பகை. நம்ம எந்த அளவுக்கு மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை தேடி பகை வந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு பகை இருக்கோ அதே அளவுக்கு நம்ம எடுத்து வைக்கிற அடுத்த படிக்கு ஆபத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு எப்போ நிறுத்தணும் அப்படின்றது தெரிலனா நம்ம 2 அடி முன்னாடி போனால் கூட அடுத்த 2 அடியை பார்த்து நம்ம பின்னாடி இருக்கோம் தான் நினச்சிப்போம். ஆனால் கடைசியில் நம்ம எதுக்காக இது எல்லாமே பண்ணோமோ அது இழக்கிறதுக்கான சூழ்நிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது விஷயம், இந்த சமூகத்தோடு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது. ஒரு சாதா இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இருக்கிற சம்பளம் சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு பணக்காரன் சொல்லிக்கிற அளவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு போதுமான சம்பளம் தான். ஆனால் அதே சம்பளத்தை நம்மளோட கேப்டன் MS டோனியோட சம்பளத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா அவருக்கு முன்னாடி அவன் ஏழையாக தான் தெரிவான். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் நம்ம கேப்டனை விட 5 மடங்கு அவரோட சம்பளத்தை வருஷத்துக்கு காட்டி ஆகணும். ஆனால் அவருக்கு மேலே அம்பானிக்கு மேலே எலான் மஸ்க் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி தான் பல பேரோட வாழ்க்கை இருக்குது. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத விட்டுட்டு இன்னொருத்தர் நமக்கு மேலே எங்கே இருக்காங்க, நம்ம கீழே எங்கே இருக்காங்கன்றதை பார்க்குறதே இந்த சமூகத்தோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆணித்தனமாக இறங்கியிருக்கு. 3வது விஷயம், போதும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வச்சுருக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பயந்து போய் எந்த விதமான படியுமே எடுத்து வைக்காமல் இருந்தோன்னா அது வளர்ச்சிக்கு போகாத ஒரு பாதையாக மாறிடும்.
போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இதுக்கு மொத்தமாக எதிர்மாறானது. போதும் அப்படிங்கிறது உனக்கு பசி இருக்கிற வரைக்கும் தீர்ற வரைக்கும் சாப்பிட்றது. அதை தாண்டி நீ சாப்பிட்டுட்டே இருந்து உன் வயிறு கெடுத்துக்கிறது இல்லை. அப்படி உன் வயிறு கெட்டு போனால் கூட உன்னோட சாப்பாடு உன் வயிறை விட்டு வெளில வந்துடும். ஆனால் காசு உலகத்தில் அது சாத்தியம் கிடையாது. ஒரு இடத்துல நீ உடஞ்சி போயாகணும், இல்லைனா முடிஞ்சு போயாகணும். 4வது விஷயம், ஒரு சில விஷயங்கள் உனக்கு எவ்வளோ பெரிய லாபம் தந்தாலும் அது ஆபத்தான முடிவு எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயம். ராஜத் குப்தா அவர் ஜெயிலை விட்டு வந்த உடனே நியூயார்க் டைம்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கூட வச்சுக்கூடாது, நம்மளோட அந்தஸ்து, நம்ம எதை சாதிச்சிருக்கோம், எதுவுமே அப்படின்னு சொன்னார் ராஜத் குப்தா. இப்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், உண்மையாகவே அது ஒரு பெரிய விஷயமா? இப்போது அந்த அந்தஸ்து இருக்கிறதுனால தான் அதை ஒரு தவறான விதத்தில் நான் இழந்தேன். அது என் மனசுக்குள்ளே வச்சுருந்ததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு. ராஜத் குப்தா இது ரொம்ப ஒரு கஷ்டமான பாடத்தோடு கற்றுக்கிட்டாரு வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சாலும் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை இழக்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை. நம்மளோட மரியாதை, நம்மளோட சுதந்திரம், நம்மளோட குடும்பம், நம்மளோட நண்பர்கள், நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்க நம்மளை திருப்பியும் விரும்புறது, இது எல்லாத்தையும் விட நம்மளோட சந்தோஷம், இது அத்தனையுமே நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் இழக்கிற அளவுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடம் கண்டிப்பாக நம்ம போதும்னு நினச்சி நிறுத்த வேண்டிய இடம். ஆனால் போதுன்ற ஒரு ஆயுதத்தை நம்ம வளர்க்க ரொம்ப பெருசாக நமக்கு எதுவுமே தேவையில்லை. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். கோட்பாடு 4, குழப்பமான கூட்டல். வாரன் பஃபெட்டோட சொத்து $84.5 பில்லியன். ஆனால் அதில் $81.5 பில்லியன் அவரோட 65வது பிறந்த நாள் கழிச்சு தான் வந்தது. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மனசால் எண்ணி பார்க்கவே முடியாது. ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கிற பாடங்கள் அதுக்கு சம்மந்தப்படாத ஒரு துறைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். பனிக்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பனிக்காலம் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்மளோட விஞ்ஞானிகள் பல வருஷம் படித்தாலும் 19வது நூற்றாண்டில் தான் பூமி பல தடவை முழுசாக பனினால் மூடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்பினாங்க. அந்த 19வது நூற்றாண்டில் மிலுட்டன் மிலான்கோவிக் அப்படின்ற ஒரு செர்பியன் விஞ்ஞானி இந்த பூமியோட 2 துருவங்களோட குளிர்னால தான் இங்கே பனிக்காலம் உருவாகுது அப்படின்னு நம்பினார். ஆனால் இந்த இடத்துல தான் விளாடிமிர் கோப்பென் அப்படின்ற ஒரு ரஷ்யன் விஞ்ஞானி அவரோட கூர்ந்த படிப்புனால ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாரு. பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவில் இருக்கிற புவி ஈர்ப்பு சக்தினால பூமியோட 2 துருவங்களில் இருக்கிற சூரியனோட கதிர்வீச்சு கொஞ்சம் கம்மியாகலாம், இல்லைன்னா அதிகமாகலாம். ஆனால் அது மட்டுமே இங்கே காரணம் இல்லை. இது அத்தனையுமே மாத்திர விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாக இல்லாத வெப்ப காலமும் ரொம்ப குளிராக இல்லாத குளிர்காலங்களும் தான். ஒரு வெப்ப காலத்தில் சரியான அளவுக்கு வெப்பம் வராதனால அங்கே இருக்கிற பனி உருக மாட்டேங்குது. இந்த உருகாத பனி அப்போ குளிர்காலம் வரும்போது இன்னும் அடுக்கி நிறைய பனி உருவாக்குது. இந்த நிறைய பனி உருவாக திருப்பியும் அடுத்த வெப்ப காலத்தில் அந்த அளவுக்கு பனி உருகிறது இல்லை. இந்த சுழற்சினால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பனி அதிகமாக சேர்ந்து பூமி பூரா பனிக்கால பிரதேசமாக மாறுறது. ஆனால் இந்த சுழற்சி எப்படி இந்த மாதிரி நடந்ததோ இதுக்கு எதிர்வழியாகவும் நடக்கும். அப்படி தான் பூமி சாதா நிலைக்கு திரும்பி வர்றது. ஸோ நம்ம எதிர்பார்க்காத எப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ பெரிய ஒரு சுழற்சியை உருவாக்குதோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன விஷயங்கள் பயங்கரமான மாற்றத்தை உருவாக்கும். அதுவும் இது காசை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உண்மையான விஷயம். இந்த உலகத்தில் 2000 புத்தகம் எழுதியிருக்காங்க வாரன் பஃபெட் எப்படி ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருந்திருக்காருன்னு. ஆனால் ஒரு சில புத்தகம் மட்டும்தான் வாரன் பஃபெட் ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருந்ததுக்கு காரணம் அவர் வெறும் ஒரு இன்வெஸ்டராக இருந்ததுனால மட்டும் இல்லை, அவரோட சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்வெஸ்டராக இருந்ததுனால தான் வாரன் பஃபெட்டோட $84.5 பில்லியன் ஆஃப் சொத்துல அவரோட $81.5 பில்லியன் அவரோட 65வது வயசு கழிச்சு தான் அவர் சம்பாதிச்சதே. வாரன் பஃபெட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அவரோட 10 வயசுலேருந்து. அவர் 60 வயசில் ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா அவரோட இன்னைக்கு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $11.9 மில்லியன் தான். இது 99.9% இப்போ இருக்கிற அவரோட சொத்தை விட கம்மியானது. அவரோட திறமை இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் அவரோட ஆயுதம் நேரமாக தான் இருந்தது. அவர் எத்தனை காலத்துக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிகிட்டே இருந்தாரோ அத்தனை காலம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அடுக்கி 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 மேலுக்கு மேல் இரட்டிப்பாகவும் ஏன் பல மடங்காகவும் மாறி இன்னைக்கு அவரை உலகத்தில் பெரிய பணக்காரனாகவே மாற்றிருக்கு. ஜிம் சைமன்ஸ் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர் அவர் வருஷா வருஷம் 66% ப்ராஃபிட் பார்த்தாரு. ஆனால் ஜிம் சைமன்ஸோட சொத்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட்டை விட 75% கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் சைமன்ஸ் அவரோட 50 வயசுலேருந்து தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அவரோட 70 வயசில் ரிட்டையர் ஆகிட்டார். ஒரு பனிக்கால பிரதேசம் உருவாகணுன்னாலோ இல்லைனா வாரன் பஃபெட் அளவுக்கு வெற்றி பெறணுன்னாலோ அதுக்கு தேவைப்படுறது காலத்தோட உதவியோட பல மடங்கு வளர்ந்துட்டு போகிற நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் தான். 1999 ஆப்பிளோட ஐமேக் கிட்ட 6 GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருந்துச்சு.
2003ல் 120 ஜிபி ஆஃப் ஸ்டோரேஜ் பவர் மேக்ல இருந்தது. 2006ல் 250 ஜிபி நியூ ஐமேக்ல இருந்தது. 2011ல் 4 டெராபைட் ஹார்ட் டிரைவ் வந்தது. 2017ல் 60 டெராபைட் ஹார்ட் டிரைவ் வந்தது. 2019ல் 100 டெராபைட் ஹார்ட் டிரைவ்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. 1950ஸ்ல இருந்த கம்ப்யூட்டர் பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவர் 20 வருஷத்துக்கு ஹார்ட் டிரைவோட ஸ்பேஸ் மேபி 1000 மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுவுமே தெரியாத ஒருத்தன் 10,000 மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் யாருமே 30 மில்லியன் டைம்ஸ் அதிகமாகும்னு அவங்களோட வாழ்நாளில் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க. பில்கேட்ஸ் 2004ல் ஜிமெயில் கிட்ட எதுக்கு எல்லாருக்குமே தேவையில்லாமல் 1 ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டார். ஆனால் இன்னைக்கு நம்மளோட ஃபோனில் அதை விட அதிகமாகவே இருக்குது. நம்ம மூளைக்கு 8 + 8 + 8 + 8 + 8 அப்படின்னு நம்ம 9 தடவை ப்ளஸ் பண்ண சொன்னால் நம்ம அது யோசிச்சு சொல்கிறதுக்கான கெப்பாசிட்டி இம்மீடியட்டாக இருக்குது. ஆனால் அதே 8 9 தடவை மல்டிப்ளை பண்ண சொன்னால் நம்ம மூளைனால உடனடியாக அதை எடுத்துக்கவே முடியாது. இதே மாதிரி தான் காசில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்கும் நம்ம மூளைக்கும் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும். வாரன் பஃபெட் மேலே 2000 புக்கு எழுதினாலும் எந்த புக்லேயுமே 100 வருஷத்தில் முக்காவாசி நாட்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணியிருக்காரு அப்படின்றது போடவே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் காசை பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் மணி சைக்கிள் பற்றியும் ஏன் பொருளாதாரத்தை பற்றியும் 1000 புத்தகம் எழுதினாலும் ஷட் அப் அண்ட் வெயிட் அப்படின்றத விட முக்கியமான புத்தகம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாரு நம்மளோட ஆத்தர். ஒரு காசை நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே அதிகமான லாபத்தை பெறுறதில்ல. ஆனால் அந்த லாபம் எவ்வளவு நாளுக்கு இருந்து அந்த மாதிரி ஒரு லாபத்தை திருப்பியும் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது செய்யறது தான். ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி 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 பண்ண அது ஒரு காலகட்டத்தில் பல மடங்காக மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. ஆனால் இதுக்கு எதிர்மாறான ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கையில் கிடைக்கிற லாபம் என்றைக்குமே ஒரு சோகமான கதையாக தான் முடியும். அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். கோட்பாடு 5, வளமடைதலும் வளமாய் இருத்தலும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போவுமே சரியான முடிவுகளை எடுக்கிறதில்ல, ஆனால் அடி வாங்காமல் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறது தான். 1877ல் ஜெஸ் லிவர்மோர் அப்படின்ற ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர் இருந்தார். 1929ல் எக்கனாமிக் கிராஷ் நடக்கும்போது எல்லாருமே சூசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெஸ்ஸோட பொண்டாட்டியும் அம்மாவும் பயத்தோட வீட்டில் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வாரம் உலகத்திலே ஒரு பெரிய கிராஷ் நடக்கும்போது ஜெஸ் $3 பில்லியன் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்லேருந்து சம்பாதிச்சார். அதே நாள் அப்ரஹாம் கர்மான்ஸ்கி அப்படின்ற ஒரு மல்டி மில்லியனர் ரியல் எஸ்டேட் டெவலப்பர், அளவு கடங்கா காசோட வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த மார்க்கெட் கிராஷில் தான் இறந்து போனார். எந்த 1929 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் லிவர்மோரை ஒரு பணக்காரன் ஆக்கிச்சோ அதே கிராஷ் தான் ஜெர்மான்ஸ்கியவும் தற்கொலை செய்ய வச்சது. ஆனால் அவங்களோட பாதைகள் அந்த இடத்துல முடியவே இல்லை. லிவர்மோர் அவரோட வெற்றியை பார்த்து அவரோட அத்தனை காசையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அளவு கடங்கா தைரியத்தில் புழக்கத்தில் வச்சுருந்தார். 1993ல் இது எல்லாத்தையுமே இழந்து 2 நாளைக்கு காணாமல் போயிட்டாரு. ஜெர்மான்ஸ்கியோட பாதை எங்கே முடிஞ்சதோ அதே இடத்துல தான் லிவர்மோரோட பாதையும் முடிஞ்சது. லிவர்மோர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்குமே பணக்காரன் ஆறுது எப்படின்னு தெரிஞ்சதே தவிர பணக்காரனா வாழறது எப்படின்றது தெரியாமல் போச்சு. அவங்க 2 பேரோட காலகட்டம் வேறையாக இருந்தால் கூட அவங்க 2 பேருமே செஞ்ச தப்பு இந்த முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்காம இருந்தது தான். காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்றது ஒரு விஷயம், காசை எப்படி வச்சிருக்கிறது அப்படின்றது வேற ஒரு விஷயம். காசு அப்படின்ற எழுத்தை நம்ம வேணா ஒரே வார்த்தையில் சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்லணும்னா சர்வைவல், நம்ம தமிழில் சொல்லணும்னா உயிர் வாழுதல். கேபிட்டலிசம் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது அண்ட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அந்த கேபிட்டலிசம் நடக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னென்னா காசை சம்பாதிக்கிறதும் காசை பயன்படுத்தி வச்சுக்க தெரிஞ்சுக்கிறதுன்றதும் தனித்தனி திறமையாக இருக்கிறதுனால. காசு சம்பாதிக்கணும்னா நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறையா பாதைகளை தாண்டி போகணும். ஆனால் அதே நேரத்தில் காசை வச்சுக்க தெரியணும்னா நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்ம கொஞ்சமாவது பயம் வச்சுருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சமாவது அடக்கமாக இருக்க தெரிஞ்சுக்கணும். இதனால தான் காசுன்றது உயிர் வாழுதல் அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ போட்டியும் இவ்வளோ தேவையும் இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கிற இந்த உலகத்தில் உயிர் வாழுதலுக்கு தேவையான மனநிலை நமக்கு வேணும்னா நம்ம 3 விஷயம் செஞ்சாகணும். 1 மனநிலை. எனக்கு அதிக லாபம் வேணுன்றதை விட நான் பொருளாதாரமாக உடையாமல் இருக்கணும். நான் எந்த அளவுக்கு உடையாமல் இருக்கேனோ அந்த அளவுக்கு நேரம் என்னோட காசை பல மடங்கு ஆக்கலாம். அந்த விதத்தில் எனக்கு தேவையான லாபம் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். யாருக்கு தான் ஒரு வளர்கிற ஸ்டாக்கை நிறுத்தி வைக்க தோணும்? கண்டிப்பாக யாருக்குமே தோணாது. நீங்கள் அந்த காசை வச்சு வெறும் 1% லாபம் சம்பாதிச்சிருந்து அது 9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அந்த 9% மேலே கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாக்கு விழற நேரத்தில் நம்ம காசு அங்கே இருந்திருந்தா நம்மளோட லாஸ் எவ்வளோ அதிகம்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உண்மையை பார்த்தா ஒரு லாபம் பார்க்காத ஒரு பெரிய ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக பல வருஷங்களாக வளர ஒரு ஸ்டாக் ஓட ப்ராஃபிட் வெறும் 1% இருக்காது, பல மடங்கு இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஒரு கிராஷில் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸ் தராது. எல்லாமே தப்பாக போகிற நேரத்தில்
உங்களது ஒரு விஷயம் வீழ்ச்சி அடையாமல் இருக்குன்னா அதை விட பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. ரெண்டாவது மனநிலை. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறது ரொம்ப தேவையான விஷயம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் நம்ம நினச்சபடி நடக்காமல் போனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். யூ பிளான், காட் லாஃப்ஸ். மனிதன் திட்டமிடுகிறான், ஆண்டவன் சிரிக்கிறான். பொருளாதார பொருளாதார உலகம் அப்படிங்கிறது இந்த பழமொழி மாதிரி தான். நம்ம என்னதான் 1000 பிளான் பண்ணாலும் நம்ம பிளான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன தேவை, நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து மட்டும்தான் பிளான் பண்ணுறோம். ஆனால் அடுத்த 20 வருஷத்தில் நம்ம நினச்சது அத்தனையும் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. செப்டம்பர் 11 நடந்த ஹவுசிங் பூம்னால ஏகப்பட்ட அமெரிக்கன்ஸ் அவங்களோட வேலையை இழந்தாங்க. ஆனால் அந்த செப்டம்பர் 11 நடந்தது காரணம் அன்னைக்கு ஒரு நாளா இல்லை, அதுக்கு முன்னாடி 20 வருஷமா நடந்த அந்த முழு திட்டம் தான். ஏன் நம்ம எதிர்பார்க்காத, வெறும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வைரஸ் இன்னைக்கு நம்ம உலகத்தை ஆட்டி படைக்கல. அந்த ஒரு கொரோனா வைரஸ் இந்த உலகத்துல எதுக்குமே நிக்காத அந்த மனுஷங்களை வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டு வச்சுது. எந்த திட்டம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உயிர் வாழுதோ அதுதான் உண்மையாவே ஒரு நல்ல திட்டம். நீ ஒரு நல்ல பிளான், அதாவது ஒரு நல்ல திட்டம் எடுக்கிறது ஒரு விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிறது இல்ல. ஆனா அந்த விஷயம் நடந்தாலும் தப்புக்கு இடம் இருக்கிறதுன்றது புரிஞ்சுக்கிறது தான். ஆனா இதுக்கும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருந்தாலும் எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ பாதுகாப்பா இருந்தா ஒரு சில விஷயங்கள்ல ஆபத்தான முடிவுகளை எடுக்க மாட்ட, அடுத்த கட்டத்துக்கு வளர மாட்ட. ஏன் சொல்ல போகணும்னா, அப்படி கீழே இருக்கிறதும் உனக்கு ஒரு தனி ஆபத்தாகவும் முடியலாம். நீ எடுக்கிற ஆபத்தும் சந்தர்ப்பமும் எந்த வழியில போனாலும் அது எந்த அளவுக்கு உனக்கு சாதகமா முடியுன்றத புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல பிளான். மூணாவது மனநிலை. நம்ம நம்மளோட வருங்காலத்துல எப்படி போக போறோன்றத பத்தி கண்டிப்பா நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அந்த வருங்காலத்தை அடையறத எது தடுக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா நடக்கும், நம்ம செய்யறது எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறது நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கைங்கிறது தவறான விஷயம் நடக்கும், கண்டிப்பா தவறான விஷயம் நடக்கும். ஆனா ஒரு விஷயம் நடந்தா எவ்வளோ மோசமா போனாலும் அதை தாண்டி நம்மளால உயிர் வாழ முடியுன்றது தான் உண்மையான நம்பிக்கை. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட சரியான வேலைகள் கிடையாது, நம்ம கிட்ட சரியான மக்கள் கிடையாது, பலவிதமான பொருளாதார வீழ்ச்சிகள் வந்தது. அது மட்டும் இல்லாம பலவிதமான பெரிய பெரிய பிரச்சனைகளும் வந்தது. அப்படின்னு சொன்னா நீங்க நம்பாம இருப்பீங்களா? ஆனா 20 வருஷத்துல அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அது சுனாமியில இருந்து, 9/11 அட்டாக்ல இருந்து, 2008 மார்க்கெட் கிராஷ்ல இருந்து, ஏன் இன்னைக்கு இருக்கிற கொரோனா வைரஸ் வரைக்கும் உண்மை இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா நம்மளோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கடந்த 170 வருஷத்துல 20 மடங்கு வளர்ந்துருக்கு நம்ம நினைச்சதை விட. ஆனா இது அத்தனையும் நம்மளோட தலைக்கு ஏறிடக்கூடாது. இதை நம்ம தெளிவா பயன்படுத்த மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். நம்ம எப்படி தான் தோத்து போனாலும் அதுலேருந்து எப்படி வளர்றது அப்படின்றத பத்தி அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். கோட்பாடு 6. பூ விழுந்தாலும் உனக்கு வெற்றி. நீ பாதி நேரம் தப்பா இருந்தும் உன்னால நினைக்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்க முடியும். ஹெய்ன்ஸ் பர்க்ரன் ஃப்ளெட் நாசி ஜெர்மனியில் 1936 இருந்த ஒரு ஆள். அவர் இன்னி வரைக்கும் உலகத்தில் தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆர்ட் டீலர்ஸ். பர்க்ரன் 2000s அவர்கிட்ட இருந்த ஆர்ட் கலெக்ஷன் விற்றதில் வந்த லாபம் மட்டுமே 100 மில்லியன் யூரோஸ் கவர்மெண்ட்டுக்கு. இன்னும் சொல்ல போகணுன்னா கவர்மெண்ட்டு அவ்வளோ காசு கொடுக்கறத விட அதை டொனேஷன் நினச்சாங்க. அந்த அளவுக்கு ரேர் பீஸான ஆர்ட் அவர்கிட்ட இருந்தது. பிகாசோ, பாக்ஸ், க்ளீஸ், மேட்டசஸ் அப்படின்னு பலவிதமான ஆர்டிஸ்டோட ஆர்ட் பீஸ் அவர்கிட்ட தான் இருந்தது. ஆனா இது அத்தனையுமே அவரால எதிர்காலத்துல பார்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இத்தனை வருஷ கணக்குல? மக்கள் சொல்லப் போற பதில் 2டே பதில் தான். சில பேர் இத திறமைன்னு சொல்லுவாங்க, சில பேர் கண்டிப்பா இத லக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல வர்ற உண்மை கொஞ்சம் வித்தியாசமான உண்மையா இருக்கும். அந்த காலத்துல இருந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய ஆர்ட் டீலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஆர்ட் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்ட் பீசஸ் அவங்க வாங்குனாங்க. அதுக்கப்புறம் நாள் கணக்கா போக 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 அதுல எந்த ஆர்ட் வெளில நின்னதோ அது அவங்களுக்கு வித்து போச்சு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க என்னதான் அதை வித்து ஜெயிச்சிருந்தாலும் அதுல 99% மேல இருந்த எல்லா ஆர்ட் பீஸுமே தேவையில்லாம தான் இருந்தது, லாஸ்ல தான் போச்சு. மீதி இருக்கிற அந்த 1% ஆன ஆர்ட் பீஸ் மட்டும்தான் அவங்களுக்கு லாபமே தந்தது. ஆனா அந்த 1%ல கிடைச்ச லாபம் இந்த 99% அத்தனையுமே வித்திருந்தா கூட கிடைச்சிருக்காது. இங்க நிறைய விஷயம் பிசினஸ்லயும் இன்வெஸ்டிங் வேர்ல்ட்லயும் இதான் நடக்குது. வால்ட் டிஸ்னி கிரியேட் பண்ண டிஸ்னி ஸ்டுடியோஸ் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா டிஸ்னியோட ஆரம்பத்துக்கும் அவங்களோட வெற்றிக்கும் சம்மந்தமே கிடையாது. டிஸ்னியோட முதல் ஸ்டுடியோ லாஸ்ன்னு சொல்றதை விட பியூர் பேங்க்ரப்சியில் இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம அவங்க 400+ கார்ட்டூன்ஸ் பண்ணி முடிச்சாங்க. நிறைய பேருக்கு அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனா அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கான செலவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. அவங்களோட லாஸும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இழுத்து மூட வேண்டிய ஒரு கம்பெனி ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஃப்ஸ் அப்படின்ற ஒரு கார்ட்டூனை கடைசியா பண்ணி முடிச்சாங்க. 1938ல ஸ்னோ ஒயிட் மட்டுமே $8 மில்லியன் வெறும் 6 மாசத்துல சம்பாதிச்சது. டிஸ்னி கிட்ட இருந்த அத்தனை கடனும் முடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம
அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கும் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடச்சது. அது மட்டும் இல்லாமல் பர்பேங்க்ல அவங்களோட சொந்த ஸ்டூடியோ அவங்களோட சொந்த காசால் வாங்கினாங்க. 1938 அவங்க பல 100 மணி நேரமாக ஓடின கார்ட்டூன்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் 83 நிமிஷம் ஓடின அந்த ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஃப்ஸ் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றினது. ஆனால் அந்த கடைசி முனையை தான் மக்கள் யாருமே பார்க்கறதில்ல. இருக்கிறதுலே பெரிய விஷயங்கள், இருக்கிறதுலே பெரிய லாபம், இருக்கிறதுலே பெரிய வாழ்க்கை அப்படின்றது எல்லாமே நடக்கிறது அந்த முடிவோட முனையில தான். அதுதான் மக்கள் யாருனாலையும் பார்க்க முடியல. இதுக்கு இன்னொரு ஈஸி எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் விசி. ஆவரேஜாக ஒரு விசி 2004லேருந்து 2014 வரை 21,000 வெஞ்சர் ஃபினான்சிங்ஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிலே தெரியும், 65% அதில் இருக்கிற எல்லா காசுமே தொலைஞ்சது தான். 2% 10லேருந்து 20% லாபம் தரும். 1% 20 மடங்கு லாபம் தரும். ஆனால் வெறும் பாதி பர்சன்டேஜ் மட்டும்தான் 50லேருந்து 100 மடங்கு லாபம் தரும். இந்த இடத்துல தான் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற பலவிதமான தொழில்கள் ஆரம்பிக்கிற இடம். நமக்கு விசிஸை பார்த்தா இது இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கான ஒரு பிஸ்னஸ்ன்னு நினைக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அது ரிஸ்கி தான்னு. ஆனால் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே மாற்றுறது ஒரு விஷயத்தோட முடிவிடம் தான். ஸ்டாக் மார்க்கெட் இதே மாதிரி தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பெரிய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்ஸோட ஒரு சின்ன பங்காவது அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் இருக்கிற முக்கால்வாசி காசு எந்த இடத்துக்கும் அவங்கள எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைன்னு. ஆனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ண 40லேருந்து 50 கம்பெனியில் 2 கம்பெனி அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களோட காசை திருப்பியும் கொடுக்கும். ஆனால் இதோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்ப்போம். கெரால்கோ அப்படின்ற ஒரு பெரிய ஃபிலிம் கம்பெனி இருந்தது. அது சொல்ல போனோன்னா ரசல் 3000ஓட ஒரு முக்கியமான இண்டெக்ஸில் கூட இருந்தது. கெரால்கோ 1987 பப்ளிக் சக்ஸஸ்க்கு ரீச் ஆச்சு. அது உருவாக்கின 3 ஃபிலிம், டெர்மினேட்டர் 2, பேசிக் இன்ஸ்டிங்க்ட், டோட்டல் ரீகால், எல்லா படத்துலேருந்தும் பயங்கரமான லாபம். $400 மில்லியன் நெட்வொர்த்தோட இருந்த ஒரு கம்பெனி அந்த 3 படம் கழிச்சு எல்லா மூவிஸும் ஃபெயில்யூராக தர ஆரம்பிச்சது. 1996 ஃபுல் பேங்க்ரப்சி. அந்த கம்பெனியோட ஸ்டாக் நேராக ஜீரோக்கு போச்சு. அமேசான்றது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த அமேசானோட முக்காவாசி வளர்ச்சி வந்ததே அமேசான் வெப் சர்வீசஸும் அமேசான் பிரைம் மூலமாகவும் தான். அண்ட் அது ரெண்டுமே அமேசானோட முடிவிடத்துல தான் ஆரம்பிக்குது. அமேசான், ஃபேஸ்புக், ஆப்பிள் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்செப்டன்ஸ் ரேட் 0.1, 0.2, ஜஸ்ட் 2% அப்படின்ற லெவலுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த கம்பெனிஸ் தராத லாபமும் இல்லை, அந்த கம்பெனிஸ் பார்க்காத சக்ஸஸும் கிடையாது. ஆனால் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தோட வால் முடிவு வரைக்கும் தள்ளுறாங்க. அதுதான் அந்த கம்பெனிஸை இந்த இடத்துல நிறுத்த வச்சிருக்கு. அமேசான் ஃபயர் ஸ்டிக் மாதிரியும் இல்லைனா அமேசான் பேசிக்ஸ் மாதிரியும் பலவிதமான ப்ராடக்ட்ஸில் அமேசான் தோத்தா தப்பே இல்லை. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க்கை எடுத்துகிட்டே போகிறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்ய போகிற அந்த ஒரு விஷயம் அவங்க அதோட வால் முடிவில் கண்டுபிடிப்பாங்க. ஒன்றுத்தோட முடிவு தான் எல்லாத்தையுமே மாற்றும். ஜார்ஜ் சாரோஸ் ஒரு தடவை சொன்னார், நீ தப்பாக இருக்கியா சரியாக இருக்கியான்றது முக்கியம் கிடையாது, நீ தப்பாக இருக்கும்போது எவ்வளோ இழக்கிற, சரியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். நம்ம கேலக்சியில் 100 பில்லியன் பிளானட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் உயிர் வாழ முடிஞ்சு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை செய்ய முடிஞ்சது நம்ம தான். இந்த பூமியோட பிறப்பே ஒரு பெரிய வால் முடிவோட இடத்துல தான் நடந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்மளால் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியுது, இதை ஒரு ஆடியோ புக்காக நம்மளால் கேட்கவும் முடியுது. இப்போது நம்ம சந்தோஷமாக இருந்து எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். கோட்பாடு 7, விடுதலை. நம்ம நினச்சா நம்மளோட நேரத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் நம்ம காசு நமக்கு தர்ற வட்டி. இன்றைக்கி நீங்கள் காத்தால் எழுந்திருக்கிறீங்கன்னா உங்களால் எது வேணாலும் இந்த வாழ்க்கையில் செய்ய முடியும்னு நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் அப்படின்றது ஒவ்வொரு ஆளை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட தேவையும் ஒவ்வொருத்தரோட மனநிலையும் பொறுத்து மாறும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே அந்த சந்தோஷன்ற நெருப்பை ஊட்டுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும்னு இருக்கிற ஒரு சுதந்திரம். நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்ச நேரத்தில் நீங்கள் நினச்சபடி செய்யறதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுதான் காசு உங்களுக்கு தர்ற வட்டி. 1910 ஆங்கஸ் கேம்ப்வெல் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகனில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்கீசோஃபனியா இது இருக்கிற மக்களை பற்றி நிறையவே படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிக்கும்போது த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம், அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்க எவ்வளோ காசு வச்சுருந்தாங்க, அவங்க எவ்வளோ அந்தஸ்தோடு வாழ்ந்தாங்க, அவங்க ஏழையா பணக்காரங்களா இல்லை யார் அவங்கள வளர்த்தாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் அவங்கள சந்தோஷமாக வச்சுது. அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு அவங்க கையிலையும் அவங்க கட்டுப்பாட்லேயும் இருக்குன்றது தான். அவங்களோட சம்பளம், வீடு, ஏன் அவங்க கிட்ட வீடே இல்லைனா கூட இந்த ஒரு காரணம் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருந்தது. காசு ஒன்றை வச்சு நம்மளால் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் காசு ஒரு முக்கியமான விஷயத்தை தந்தது, நம்ம நேரத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. நம்ம நேரத்தை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி அப்படின்றது ஒரு சாதாரண முயற்சி இல்லை.
இப்போது உங்கள் வீட்டில் நீங்களே சமைக்கிறீங்க, சமைச்சிட்டு நீங்களே வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சமைச்சிட்டு வேலைக்கு போகும்போது உங்களோட உடம்பும் உங்களோட மனசும் சோர்வடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால நீங்கள் வேலை லேட்டாக செய்ய வாய்ப்பு இருக்குது. இதனால உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுவே நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வீட்டில் வைக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சீங்கன்னா, உங்களால அந்த நேரத்த உங்க பசங்களுக்காக செலவழிக்க முடியும். ஏன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் கூட அதிகமா எடுக்க முடியும். அதே நேரத்துல, நீங்க இங்க செலவழிக்கிற நேரத்த வேற ஒரு வேலைக்கு செலவழிச்சீங்கன்னா, ஏற்கனவே சம்பாதிக்கிறத விட அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெறையா இருக்கு. ஆனா, இந்த ஒரு காரணத்தினால, காசுனால எல்லா நேரத்தையும் வாங்கிட முடியும், இல்லன்னா காசுனால எல்லா சூழ்நிலையும் வாங்கிட முடியும்னு நம்ம நெனச்சிடக்கூடாது. காசு கொஞ்சம் அதிகமா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். வீட்ல சமைக்கலன்னா வெளில சாப்பிடலாம். அதுவரைக்கும் நம்ம நேரத்துக்கு கட்டுப்பாடு குடுக்கறது காசு. அதே நேரத்துல, நீங்க சாப்பிடுற இடத்துல கண்டிப்பா அந்த ஹோட்டல் இருக்கணும். இல்லன்னா, உங்களுக்கு தேவைப்படுற மருந்து இருக்கணும். நெறையா காசு இருந்தோ, கம்மி காசு இருந்தோ, உங்க கிட்ட இருந்து உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாடு வெளில போச்சுன்னா, உங்களால கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு டிரைவர் சீட்ல உட்கார்ற மாரி உட்கார்ந்திருக்கோம். இந்த வாழ்க்கைன்ற பயணத்த ஓட்டிட்டு இருக்கோம். அந்த கார் நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லன்னா, அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நம்ப எந்த இலக்குக்கு நம்ப எந்த இலக்குக்கு போனாலும் சரி, நமக்கு புடிச்ச இடத்துக்கு போனாலும் சரி, அந்த கார் நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லன்னா, நம்மளால நிம்மதியா பயணிக்கவே முடியாது. உங்களுக்கு புடிச்ச விஷயம் நடந்தா கூட, நீங்க விருப்பப்படுற ஒரு விஷயம் நடந்தா கூட, ஒரு சில விஷயங்கள் உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லன்னா, கண்டிப்பா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் காசோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல மனநிலைமையிலயும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க 1900s இல்லன்னா 1950s பக்கம் போனீங்கன்னா, அந்த நேரத்துல தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஒரு சராசரி மனுஷன் போய் வேலை செஞ்சா, அவன் ஒரு விஷயத்த எடுத்து வைக்கணும். ஒரு விஷயத்த அசெம்பிள் பண்ணணும். இல்லன்னா ஒரு விஷயத்த ஒரு இடத்துலேருந்து தூக்கி இன்னொரு இடத்துல விக்கணும். அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு வேலை போச்சு. அவங்க 12 மணி நேரமோ, 8 மணி நேரமோ வேலை செஞ்சக்கப்புறம், அவங்க வீட்டுக்கு போனாலும், அந்த வேலை பத்தியான சிந்தனை அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா, அவங்க உடம்பு ரீதியா தான் வேலை செய்றாங்க. அந்த காலத்துல ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் இருந்தாரு. அவர் எப்பவுமே எல்லாரையுமே பேச விட்டுட்டு உட்கார்ந்து கவனிப்பாராம். அவரு எடுக்கிற மத்த முடிவெல்லாம் எப்பவுமே கடைசியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்குமே பார்க்க அவரு இத சும்மா பண்ற மாரியோ, இல்லன்னா ஃப்ரீயா இருக்கிற மாரியோ நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ராக்ஃபெல்லர் எப்பவுமே மண்டேல அவரோட வேலைய செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எப்பவுமே யோசனை செஞ்சுட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சாராம். ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற முக்காவாசி வேலை மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ராக்ஃபெல்லர் பண்ற அதே வேலை தான் நம்ப 8 மணி நேரத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு வேலையா இருக்கு. நம்ம ஆஃபீஸ் எவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சாலும், இல்ல நம்மளோட வேலை எவ்வளோ கம்மியா இருந்தாலும், நம்ம வேலை முடிஞ்சக்கப்புறமும் நம்மளோட வேலை நம்ப மூளையில, நம்ப பின்னாடியே தான் வருது. இது நான் இது அத்தனையும்னால நம்மளோட சுதந்திரம் தொலைஞ்ச மாரி இருக்கு. ஆனா, இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கா? ஏதாவது செய்ய முடியுமா? 30 லெசன்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு புக்க கால் பிலேமர் எழுதினாரு. அந்த புத்தகத்துல மனுஷன் என்னைக்குமே நான் அதிகமா சம்பாதிச்சு இத்தனை பொருள் வாங்கணும், இல்லனா நான் பக்கத்துல இருக்கிறவனை விட அதிகமான அந்தஸ்துல இருக்கணும், இல்லனா என்னோட வேலை என்னோட எதிர்காலத்துல எவ்வளோ சம்பாதிக்க போகுது அப்படின்றத பத்தி பேசவே இல்ல. இத பத்தி பேசாதவங்க நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல வருட காலங்களா அனுபவம் இருக்கிற, எல்லாத்தையுமே பார்த்த முக்கியமான மக்கள், முதியோர்கள் தான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தேவைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்கள். தன்னை விட பெருசா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறது. அத தவிர தன்னோட பசங்க கூட யோசிக்காம நேரம் செலவழிக்கிறது. என்னதான் இருந்தாலும் நம்மளோட பசங்களுக்கு நம்மளோட காசு வேணாம். நம்மளோட பொம்மைங்க, பொருளுங்க எதுவுமே வேணாம். அவங்க பொருள் எல்லாமே கேட்டா கூட, அவங்களுக்கு உண்மையாவே தேவைப்படுறது நம்ப தான். அப்படின்னு எழுதுறாரு பிலேமர். இது எல்லாமே அனுபவிக்க நமக்கு முக்கியமான இது எல்லாமே அனுபவிக்க நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட சுதந்திரம். நம்மளோட சுதந்திரம்ன்றது நம்மளோட நேரத்த பொறுத்து. அந்த நேரத்த நம்மளோட கட்டுப்பாடுல வச்சுக்க, நமக்கு இருக்கிறதுலே அதிக வட்டி குடுக்கறது நம்மளோட காசு. இப்போ காசு இருக்கிறதுலே கம்மி லாபமோ, வட்டியோ எதுல குடுக்குதுன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். கோட்பாடு 8 தோற்ற முரண்கள். நமக்கு சொந்தமா வச்சிருக்கிற பொருட்கள் எதுவுமே நம்மள விட மத்தவங்களுக்கு பெருசா தெரியறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பலவிதமான பொருட்கள் வாங்குறோம். ஒரு வாட்ச், ஒரு கார், ஒரு பைக், ஒரு ஹெட்ஃபோன், ஒரு வீடு, இந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, எவ்வளோ பொருள் வாங்குனாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஆனா, அந்த ஆசைக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. நீங்க ஒரு பைக்ல போய் உட்கார்றீங்கன்னா, அந்த பைக்ல உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்குமோ, இல்லனா ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுமோ அப்படின்றதுக்காக மட்டும் நீங்க ஒரு பைக்ல உட்காரல. அந்த பைக்க வச்சிருக்கிறதுனால நம்மள எத்தன பேர் திரும்பி பார்ப்பாங்க? எத்தன பேர் நம்ப கூட அந்த பைக்ல வரணும்னு நெனைப்பாங்க? அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மள அந்த பைக்க வாங்க வைக்குது. இது எல்லாருக்குமே இல்லனாலும் முக்காவாசி மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் தான். நீங்க இத பார்த்தா 2மே ஒரே மாதிரி தான் நெனைப்பீங்க. ஆனா, இது 2மே ரொம்பவே முரண்பட்ட விஷயம். நமக்கு உண்மையாவே தேவைப்படுறது ஒரு வீடு, ஒரு காரு, இல்லனா ஒரு வாட்ச் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அது மூலமா கிடைக்கிற மரியாதையும், அந்தஸ்தும்
ஏன் பல மக்களுக்கு நம்ம கண்ணு மேலே வர்ற பார்வையும் தான். இதை ஒரு சில பேர் கண்டிப்பாக மறுப்பு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போறீங்க. நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு 5-6 பேர் உங்களை சுற்றி வந்து உங்களை பாராட்டுறாங்க. அந்த நிமிஷம் உங்ககிட்ட ஒரு பெரிய வீடு இருந்ததை பற்றியோ இல்லைனா ஒரு பெரிய கார் இருந்ததை பற்றியோ நினைப்பு இருந்திருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஏன் உங்களை சுற்றி இருந்தவங்க அந்த விஷயத்தை பற்றி மட்டுமா நினச்சி உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க? எது உண்மையான காரணமோ அதுக்கு தானே வந்து பேசியிருப்பாங்க. இதனால தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான தேவை அவனோட பொருட்கள் இல்லை, அவனுக்கு சுற்றி இருக்கிற மரியாதையும் அவன் மேலே ஒரு சில பேர் காட்டுற அன்பும் ஆர்வமும். நமக்கு தேவைன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பொருட்கள் நமக்கு தேவை இல்லாதது தான். இதுக்காக எல்லாருக்குமே எந்த விஷயமுமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பொருள்னால சந்தோஷமே வராது, இல்லைனா ஒரு பொருளுக்கு தேவை இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் ஒரு சில விஷயங்களை நமக்கு தரத்துக்கான ஒரு ஆயுதமாக பயன்படலாம். அதனால நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறோன்னா அது மரியாதையாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு பைக்கை வாங்குறதா இருந்தாலும் சரி, நமக்கு உண்மையாக என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கான படியை எடுத்து வைக்கணும். நமக்கு உண்மையாக மரியாதை தான் தேவைன்னா ஒரு ஃபெராரி ஓட்டுறதை விட அன்பு, அனுதாபம், உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறது தான் நமக்கு அந்த மரியாதையை தரும். அந்த மரியாதையை நீண்ட நாள் நிலைக்கவும் வைக்கும். இதுக்காக நம்ம ஃபெராரி பற்றி பேசுகிறத இங்கே நிறுத்த போகிறதில்ல. பொருட்கள்னால வர்ற முரண்பாடு அதோட கதைங்களை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். கோட்பாடு 9. காட்சிக்காக வராததே வெற்றி. நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்றத மற்றவங்களுக்கு காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம செலவழிக்கிற வழி தான் இருக்கிறதுலே கம்மியாக காசு வச்சுக்கிறதுக்கான வழி. காசு இந்த உலகத்துக்கு பலவிதமான முரண்பாடுகளை கற்றுத்தருது. அதில் விதமான முரண்பாடு நம்ம கண்ணில் எது தெரியலையோ அதுதான் உண்மையான சொத்து. நம்ம ஆத்தர் மார்கன் ஹியூசலுக்கு ஒரு கார் வேலெட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கார் மெயின்டைன் பண்ணுற ஒரு டிரைவர். ஏன்னா அவரால் பலவிதமான கார் ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் நினைக்காத அளவுக்கு பெரிய கார்ஸ் எல்லாம் அவரோட வாழ்க்கையில் பார்க்க முடியுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அந்த நேரத்தில் அவர் பார்த்த ஒரு ஆள் தான் ராஜர். ராஜர் கிட்ட ஒரு புது பார்ஷ் ரொம்ப நாளாக இருந்தது. அந்த பார்ஷ் பார்த்து பல பேர் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம். ஏன் நம்ம கண்டிப்பாக அவர் ஒரு பணக்காரன்னு நினச்சிருக்கலாம். ராஜர் பார்ஷ் ஓட்ட ஆரம்பித்த ஒரு வாரம் கழித்து திடீர்னு அவரோட பழைய ஹோண்டா எடுத்துகிட்டு வந்தார். எதுக்குன்னு மார்கன் கேட்க அவர் கார் லோனை சரியாக கட்டாதனால அப்படின்னு சொன்னாராம் ராஜர். அதை நினச்சி ஒரு விதமான அவமானமும் இல்லைனா ஒரு விதமான கஷ்டமும் ராஜர் படவே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இந்த மாதிரி பல விதமான ராஜர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா அவங்க 1,00,000 ரூபா அளவுக்கு பணக்காரங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 1,00,000 ரூபா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்களோட சொத்து ஏற்கனவே இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தரோட சொத்து இல்லைனா அந்தஸ்துன்றது நம்ம கண்ணுக்கு எது தெரியாதோ அதுதான் அவங்களோட சொத்து. ஒரு பொருள் 1000 விஷயம் நம்ம கண்ணுக்கு காட்டினாலும் உண்மையான கதை அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் இல்லைனா அவங்க வாழற விதத்துலையும் அவங்களோட வாழற வாழ்க்கையிலையும் அவங்களோட சம்பளத்துலையும் தான் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அந்த காசை சரியாக பயன்படுத்த தெரிலனா எந்த இடத்துல போய் முடிவோன்னு நமக்கே தெரியாது. இதுக்கு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் உலகம் பூராவும் புகழ்பெற்ற ஒரு சிங்கர் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அவங்கனால காசு இல்லாமல் நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நின்னாங்க, அதான் உண்மை. இதை தவிர இன்னும் ஒரு பாப்புலரான எக்ஸாம்பிளும் இருக்குது. ஜானி டெப் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன், சார்லி த சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு உலகம் பூரா புகழ்பெற்ற பலவிதமான படத்தில் நடித்தவர். இந்த மாதிரி நம்ம அடுக்கடுக்காக பலவிதமான எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். நம்ம சமுதாயத்துக்கு பணக்காரனுக்கும் சொகுசாக வாழறவனுக்கும் வித்தியாசம் சொல்லியே ஆகணும். ஒருத்தன் காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி அதை ஓட்டுறானா தப்பே கிடையாது. ஆனால் அதே ஸ்போர்ட்ஸ் காரை அவங்க வாங்கி அவங்களோட வருமானத்தை விட அதிகமாக இருக்கிற வட்டியை கட்டுறாங்கன்னா அவங்க பணக்காரங்க இல்லை, சொகுசுக்காரங்க மட்டும்தான். நம்ம எக்ஸசைஸ் அண்ட் டயட்டிங் பண்ணுறோம். எதுக்கு? உடம்பு குறைக்கிறதுக்காக பண்ணுறோம். இப்போது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸசைஸில் எந்த அளவு கேலரிஸ் பர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அன்றைக்கி நமக்கு உடம்பு குறைஞ்சிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையதான் நாள் கணக்கில் நம்ம நினைக்கிற உடம்பு அடையிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஒரு மணி நேரத்துக்கு. எக்ஸசைஸ் பண்ணக்கப்புறம் நான் இன்றைக்கி எது விரும்புகிறேனோ அதை சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சி தினசரி போய் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு குறையுமா? எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு பணக்காரனாக இருக்கிறதும். நீங்கள் பணம் எவ்வளோ செலவழிக்கிறீங்கன்றதை வச்சு நீங்கள் பணக்காரனாக இருக்கிறது உங்களோட சொத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான விஷயம் அடையணும்னு நினச்சாலும் அதுக்கு நமக்கு கொஞ்சமாவது பொறுமையும் கொஞ்சமாவது தன்னடக்கமும் கண்டிப்பாக தேவை. நம்ம நிறைய பணம் வச்சுருக்க பல பேர் செலவு பண்ணுறத பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது அவங்களோட படாடோபத்தை காட்டுதே தவிர அவங்களோட உண்மையான சொத்தை காட்டவே இல்லை. அவங்களோட வீடு பெருசாக தெரியுதே தவிர அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ இருக்கிறதுன்றது நம்ம கண்ணுக்கு தெரில. இங்கே இருக்கிறதுலே பெரிய ஆபத்தான விஷயம் என்னவா இருக்குன்னா எல்லாருக்குமே பணக்காரனாக இருக்கணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்குது. ஆனால் அந்த பணக்காரனாக இருக்கிறதுக்காக
என்ன வேலை செய்யணும் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு பணக்காரனா இருந்தா நம்ம செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆழ்மனது எண்ணம் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது ஒன்று தான் நம்ம பணக்காரன் ஆகிறதுக்காக என்ன தேவையோ அது கத்துக்கிறத தடுக்குது. ரொனால்ட் ரீட் இறந்தக்கப்புறம் இந்த உலகமே அவரை கொண்டாடிச்சு. ஏன்னா அவர் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஃபைனான்ஷியல் ப்ளஸ் லைஃப் ரோல் மாடலாக மாறினார். ஆனால் அவர் வாழும்போது யாருமே அவரை ரோல் மாடலாக பார்க்கல. அது மட்டும் இல்லை, அவர் பின்னாடி எவ்வளோ சொத்து இருந்ததுன்னு யாருக்குமே தெரில. அவர் கூட இருந்தவங்கள கூட. சாதா மனுஷங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை பார்த்து திருப்பியும் செய்கிறவங்க. ஆனால் பணக்காரங்களும் பெரிய ஆட்களும் என்றைக்குமே ஒரு விஷயம் எது கண்ணுக்கு தெரியலையோ அதை கற்றுக்கிட்டு அந்த பாதையை நோக்கி போகிறவங்க. நம்ம கண்ணுக்கு எது தெரியாதோ அதை பற்றி கற்றுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை செய்ய தெரிஞ்சா நம்ம எதிர்பார்க்குற சில விஷயங்களை அடையலாம். ஏன், நம்ம நினைக்காத சில விஷயங்களை கூட. நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு வித்தியாசமான கதை இருக்குது. அது எது காட்டுதோ அது மட்டுமே உண்மை கிடையாது. இதை உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான முடிவு எடுத்தாலும், ஏன் அடுத்த இலக்கை நீங்கள் முடிவு செய்கிறதுனாலும் இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் செய்யணும். இப்போது காசு செலவழிக்கிறது நல்ல விஷயம் இல்லைன்னா நம்ம என்ன அதை வச்சு பண்ணலாம்? காசு சேர்க்கறத பற்றி நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பேசுவோம். கோட்பாடு 10. சேமியுங்கள். நம்மளால உண்மையாவே கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒரே விஷயம் தான் நமக்கு தேவைப்படுற ஒரே விஷயமும். அருமையான விஷயம் இல்ல? இப்போதைக்கு நான் உங்கள நீங்க காசு சேர்க்கணும் அப்படின்றத நான் நம்ப வைக்கணும். நான் சொல்றத பார்த்தா உங்களுக்கு வினோதமா தோணல? அந்த அளவுக்கா காசு சேர்க்கறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம்? நம்ம உலகத்துல 3 விதமான மக்கள் இருக்காங்க. 1 காசு சேர்க்கிறவங்க. 2வது காசு சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க. 3வது காசு சேர்க்க தேவையே இல்லைன்னு நினைக்கிறவங்க. இப்போ நம்ம சொல்லப் போற விஷயம் பின்னாடி இருக்கிற 2 பேருக்கு. ஆனா முதல்ல இருக்கிறவங்களும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா இத நம்ம தட்டிட்டு போக நெறைய வாய்ப்பு இருக்கு. 1970ஸ்ல எண்ணெய் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டது. ஆனா அதே நேரத்துல தான் எண்ணெயோட தட்டுப்பாடும் நெறைய வந்தது. ஆனா எப்படியோ மக்கள் அத தாண்டி வந்தாங்க. நீங்க எப்படின்னு நினைக்கிறீங்க? திருப்பியும் இன்னும் நெறைய எண்ணெய் கிணறு அவங்களால செய்ய முடிஞ்சதுனாலயா? இல்ல. ஆனா அந்த நேரத்துல வந்த வீடும், வண்டிகளும், அது மட்டும் இல்லாம எண்ணெய உபயோகப்படுத்துற எல்லா பொருளுமே அதிக திறனோட தயாரிக்கப்பட்டதுனால தான். அதனால கம்மி எண்ணெய பயன்படுத்தி அதிகமா பலன் பெற முடிஞ்சது. கண்டிப்பா 1970ஸ்ல இருந்து இப்போ இருக்கிற எண்ணெய் உபயோகம் 2ல இருந்து 3 மடங்கு அதிகமாயிருக்கும். இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நம்மளால ஒரு விஷயத்த அதிகமா கண்டுபிடிக்கிறதுன்றத கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த ஒழுங்கா பயன்படுத்த தெரிஞ்சா நிறைய விஷயத்த நம்மளால கட்டுப்படுத்த முடியும். உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸோ இல்லனா நீ சம்பாதிக்கிற காசோ, ஆனா அது பல காலத்துக்கு உன்னை வளமா வச்சிருக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. உன்னோட கட்டுப்பாட்டுல இருக்க போற ஒரே விஷயம் நீ சேர்க்கிற காசு. வளம் அப்படின்றது நீ செலவு பண்ணக்கப்புறம் உனக்கு எவ்வளோ காசு மீதி இருக்கோ அதுதான் வளமா மாறும். நம்ம கிட்ட பெரிய சம்பளம் இல்லைனாலும் பெரிய சொத்து கண்டிப்பா சேர்க்க முடியும். ஆனா பெரிய சம்பளம் இருந்தாலும் காசு சேர்க்க முடியலனா நம்மளால ஒரு பணக்காரனா ஆகவே முடியாது. 2வது முக்கியமான விஷயம், நம்மளோட சொத்தோட மதிப்பு அப்படின்றது நமக்கு என்ன தேவை அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்போ நான் இருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்ல எனக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து 8% தான் ஒரு வருஷத்துக்கு. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் 12% வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னை விட என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக இருக்கான். அவனுக்கு ஸ்டாக்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே விதமான சம்பளம்னு வச்சுக்கோங்க. என் வீட்டில் இருக்கிற தேவையும் எனக்கு இருக்கிற தேவையும் என் ஃப்ரெண்டை விட கம்மியாக இருந்தா, என்னோட மற்ற காசு எல்லாமே என்னோட ஸ்டாக்ஸில் நான் போட்டிருந்தா யாருக்கு அதிக சொத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எனக்கு தான். நான் என் ஃப்ரெண்டை விட கம்மியான ஒரு திறமசாலியாக இருந்தாலும் எனக்கு வர்ற லாபம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னோட தேவை கம்மியாக இருக்குது. இது காசோட ஒரு அடிப்படையான விஷயம். நம்மளோட தேவைகள் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட சொத்து அதிகரிச்சுட்டே போகும். இந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம கண்டிப்பாக காசு சேர்க்க தெரிஞ்சிருக்கணும். 3வது முக்கியமான விஷயம், நம்மளோட சம்பளம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கொடுக்குற தேவைப்படுற விஷயங்கள் நம்ம கௌரவத்து மேலே உட்கார்ற விஷயங்களாக இருக்கலாம். எல்லாருக்குமே இங்கே கௌரவம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே அதை காட்டிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் அடிப்படை தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அடிப்படை தேவைக்கான வருமானம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் அந்த அடிப்படை தேவை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஆனால் அந்த அடிப்படை தேவை தாண்டி நமக்கு தேவைன்னு நினைக்கிற எந்த விஷயமும் நமக்கு உண்மையாக தேவையே கிடையாது. அது நம்ம கௌரவத்தினால வர்ற ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஒரு காரணத்தினால தான் பல பேருக்கு ரொம்ப நல்ல வருமானம் இருந்தாலும் அவங்களால ரொம்ப கம்மியாக தான் காசு சேர்க்க முடியுது. இல்லை சொல்ல போகணுன்னா காசு சேர்க்க கூட முடியல.
நம்ம வாழ்க்கையில் பறக்கணும்னு ஆசைப்படுற போது மற்றவங்க செய்கிற அதே விஷயத்த தினசரி திருப்பி செய்யறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நம்ம பறக்கணும்னு நினைக்கிற உயிரும் நம்மளோட ரெக்கைகளை உடச்சிடக்கூடாது. நம்மளால எவ்வளோ சேர்க்க முடியும்னு நம்ம நினைக்கிறது உண்மையாவே நம்ம நினைச்சதை விட அதிக கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. யாராலையுமே இங்க அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு கண்டிப்பாக சேர்க்க முடியும். ஏன் முழு வருமானத்தை கூட சேர்க்க முடியும் அவங்க நினைச்சா. இது ஒவ்வொரு ஆளுக்கு வேறுபட்டாலும் காசு அப்படின்றது நம்ம மன நிலைமையை பொறுத்து ஓடுற ஒரு விஷயம். நம்ம கணக்கை பொறுத்து இல்லை. உனக்கு காசு சேர்க்கறதுக்கு எந்த விதமான காரணமும் தேவை கிடையாது. நம்ம ஒரு வீடு வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வாட்ச் வாங்கணும், எதா இருந்தாலுமே ஏன் வாங்கணும்னு கேட்டால் நம்ம எல்லாருமே ஈஸியாக காரணம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் காசு சேர்க்க மட்டும் நம்ம கிட்ட காரணம் இருக்கவே மாட்டேங்குது. அண்ட் காரணம் இருந்தால் மட்டும்தான் நீ காசு சேர்க்கணுன்ற அவசியமும் இல்லை. நீ சேர்க்குற காசு எந்த இடத்துல எந்த நிலைமையில வேணால் பயன்படலாம். நீ காரணம் இல்லாமல் காசு சேர்க்கும்போது தான் உண்மையாக அந்த காசோட மதிப்பும், அதை வச்சு நீ வளர்றதுக்கு உண்மையாக என்ன செய்ய முடியுன்றதை பற்றி நீ கண்டிப்பாக யோசிப்ப. ஸோ காசு சேர்க்க உனக்கு எந்த விதமான காரணமும் தேவையே கிடையாது. நம்ம நேரத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சது தான் சொத்தோட ஒரு முக்கியமான வேலையே. நம்ம காசு சேர்த்தா மட்டும்தான் நம்மளோட சொத்து வளரும். ஆனால் நம்ம தேவையான நேரத்தில் சும்மா சேர்த்த காசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுலே முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கான நேரம் கொடுத்ததுன்னா அது எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சி பாருங்க. அந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் பல பேர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. காசு சேர்க்கறதுனால நமக்கு என்ன திருப்பி கிடைக்குதோ அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் தேவைப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் நம்ம மாற்றிக்க முடியும்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த மாற்றத்தை பாசிபிள் ஆக்கிறது காசு கிட்ட இருக்கு. நம்ம ஒரு விஷயம் தேவைன்னா அறிவாளியாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், உழைப்பாளியாக இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் நம்மளால ஒரு சில விஷயங்களுக்கு வாழ்க்கையில் வளைஞ்சு கொடுக்க போக முடிஞ்சா அதோட பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த மாற்றத்தினால நமக்கு திருப்பி கிடைக்க போகிற லாபம் ரொம்ப அதிகம். ஸோ நேரம்ன்றது கையில் கிடைக்காத ஒரு வரும். ஆனால் அந்த வரத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது காசுனால தான். இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கண்டிப்பாக காசு சேர்க்கணும், எல்லாரும் சேர்க்க வைக்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவோடு யோசிக்க வைக்கிறத கொஞ்சம் நிறுத்தணும். ஏன்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். கோட்பாடு 11. ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, புரட்சிகரமானதா? பகுத்தறிவோட யோசிக்கிறத விட காரண காரியத்தோட ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கிடையாது, ஆர் ஒரு மிஷின் கிடையாது. நம்ம ஒரு மனுஷன். நமக்கு உணர்வுகள்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சரியாக போகிறோம்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அதே அளவுக்கு வருத்தமாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா நம்ம எடுக்கிற முடிவுகளை ஓரளவுக்கு நல்ல காரணமாக நினச்சி முடிவெடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எடுக்கிற பல முடிவுகள் பகுத்தறிவால் தான் இருக்கே தவிர காரண காரியங்களால் இல்லை. எதுக்கு, எதனால, எப்படி நடக்கும் நம்ம யோசிக்கணும். நம்ம இத்தனை நாளில் இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும், இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர நமக்கு உண்மை என்ன தேவை, நம்ம உடம்பு என்ன நிலைமைக்கு போகும், நம்ம மனசு என்ன நிலைமைக்கு போகும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. 19th செஞ்சுரியில் ஜூலியஸ் வேக்னர் ஜாரெக் அப்படின்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். சில பேர் அவரை முட்டாள் அப்படின்னு நினச்சாங்க, சில பேர் அவர் உண்மையான தைரியசாலின்னு நினச்சாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் தான் சிஃபிலிஸ்ன்ற நோய், அதாவது மேக நோய், ரொம்ப மோசமாக பரவிட்டு வந்தது. அந்த நேரத்தில் பலவிதமான மக்களை காப்பாற்ற முடியல. அதுக்கு என்ன விதமான மருந்து கண்டுபிடிக்கிறதுனோ யாருக்குமே தெரியல. இதில் தான் வேக்னர் ஜாரெக் நிறைய ரிசர்ச் பண்ணார். ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் பயந்து போன ஒரு சின்ன விஷயத்தில் அவர் குணமடைகிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சார். மலேரியாவும் டைஃபாய்டும் கொடுக்குற ஜுரத்தினால சிஃபிலிஸை அழிக்கிற அளவுக்கு சக்தி இருந்தது. ஒரு சில பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால இறந்து போனாங்க. ஆனால் மலேரியாவோட சக்தி கம்மியாக இருக்கிற கிருமி யூஸ் பண்ணும்போது 6லேருந்து 10 பேராவது அதில் குணமானாங்க. இதை வேக்னர் ஜாரெக் மலேரியோ தெரப்பி அப்படின்னு பேர் வச்சார். அதுக்கு அவருக்கு 1927 நோபல் பிரைஸ் கிடச்சிது. ஃபீவர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பார்த்தா அந்த காலத்தில் பயம் வரும்போது அதை ஒரு தேவைப்படுற விஷயமா வேக்னர் ஜாரெக் பார்த்தாரு. சொல்லப்போனோன்னா அறிவியலுக்கு கூட ஃபீவர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுற விஷயந்தான். ஏன்னா ஒரு ஜுரம் அப்படின்னு ஒன்று உங்களுக்குள்ளே வரும்போது அதுதான் இன்னொரு நோயை எதிர்த்து ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை நமக்குள்ளே உருவாக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் அறிவியலை விட்டுட்டு உண்மையான வாழ்க்கைக்கு வருவோம். ஜுரம், ஃபீவர் அப்படின்றது நம்ம உடம்புக்கு அவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தால் நம்ம ஏன் அதை ஒதுக்குறோம்? இத்தனை வருஷ அறிவியல் வளர்ச்சியில் இந்த ஒரு சின்ன விஷயம் கூட மனுஷனால் புரிஞ்சிருக்க முடியாதா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன? உண்மையை திரும்பி பார்த்தா இது காரணம் ஒன்று தான் இருக்குது.
ஜுரம் அப்படின்னு ஒன்று வந்தால் மனுஷன் ரொம்பவே கஷ்டப்படணும். மனுஷனுக்கு கஷ்டப்படுறதுன்றது பிடிக்காது. அவ்வளோதான். நமக்கு அந்த நிலைமைக்கு மேலே வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம டாக்டருக்கு போகிறது. நமக்கு அந்த ஜுரத்தினால நமக்கு என்ன நடக்குது இல்லை என்ன பயன்றதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இதனால தான் நம்ம பகுத்தறிவோட யோசிக்கிறதை விட ஒரு காரணத்தோட யோசிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இது நம்மளோட காசு உலகத்தில் ரொம்பவே தேவைப்படுற விஷயம். இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கம்பெனிக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனியை விட அந்த கம்பெனிக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் அந்த கம்பெனி கிராஷ் ஆகிட்டா ஒரே நேரத்தில் நீங்கள் பிடிக்காத ஒரு கம்பெனிக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதே நேரத்தில் அதில் இழந்து போன காசும் உங்களுக்கு நிம்மதி இல்லை. இதுவே நீங்கள் ஒரு பிடிச்ச கம்பெனிலையோ இல்லை நீங்கள் சரின்னு நினச்ச ஒரு கம்பெனிலையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஏதோ இழந்திருந்தா கூட நீங்கள் ஒரு அர்த்தத்துக்காக அந்த கம்பெனி மேலே காசு போட்டிருப்பீங்க. அந்த அர்த்தம் கண்டிப்பாக உங்களோட வலியை குறைச்சிருக்கும். இதனால தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பகுத்தறிவோடு பண்ணுறதை விட காரணத்தோடு பண்ணுறது காசு உலகத்தில் ரொம்பவே முக்கியம். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கணக்குக்கு ரொம்பவே சரியாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த கணக்கு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சரியாக வரவே வராது. 1+1 = 2ன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஆனால் அந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ண ஒரே காரணத்துக்காக நம்ம ஒரு கடையில் போயிட்டு 2 பழம் கேட்குறோன்னா நமக்கு 1.5 பழம் அவங்க கையில் எடுத்து தரப்போகிறதில்ல. இன்னும் சொல்ல போகணுன்னா நம்ம வாழ்க்கையில் காரணம் அப்படின்றது ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. நம்ம நாளை காத்தால எழுந்து நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்தும், அது உண்மையாக இருந்தாலும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஆபத்தான விஷயந்தான். ஏன், வாழ்க்கையே ஒரு விதமான ஆபத்தான விஷயந்தான். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையோட எதிர்காலத்தை பார்க்கணும், அடுத்த வருஷத்துக்கான ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதனால்? நம்ம என்றைக்குமே வாழணும்னா ஒரு காரணத்தோடு வாழணும்னு எதிர்பார்க்கறது மனுஷனோட இயல்பு. ஜாக் போக்லே, வேன்கார்டோட ஃபவுண்டர், என்றைக்குமே லோ காஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும்தான் அவரோட காசை போட்டார். ஆனால் அதுக்கு மாறா அவங்களோட பசங்க ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜராகவும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராகவும் மாற போக்லே அதை செய்ய வேணாம், ஏன்னா அது மேக்ஸோட அரித்மேட்டிக் ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிற அவரே அதில் கொஞ்சம் காசு போட்டு வச்சுருந்தாரு. இது ஏன்னு ஒரு சில பேர் கேட்கும்போது அவர் கொடுத்த பதில், ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது நம்மளோட குடும்பத்துக்காக செய்கிறோம். அது நிலையா இல்லைன்னா பரவாயில்ல, எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையும் எந்த விதத்துலையும் நிலையா இல்லை அப்படின்னு ஜாக் போக்லே சொன்னது உண்மைதான். எப்பயாவது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நிலையா இருந்திருக்கு. கோட்பாடு 12, ஆச்சரியம். வரலாறு அப்படின்றது நம்ம வாழ்க்கை எப்படி மாறுதோ அதை படிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். ஆனால் அதை வச்சு தான் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தீர்மானிக்க முயற்சி செய்கிறோம். நம்ம காசு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம கையில் பிடிச்சி வச்சிட்ருக்கோம். என்னன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட வரலாறு என்றைக்குமே மாறுற ஒரு விஷயமா இருக்குது. நம்மளோட நிகழ்காலம் என்றைக்குமே ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்திருக்கு. நம்ம நிகழ்காலத்தில் நடந்த எந்த விஷயமா இருந்தாலும், ஏன் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த விஷயமா? சுனாமி, 9/11, கொரோனா வைரஸ், எதாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வெயிலில் நடக்கிறீங்கன்ற ஒரு காரணத்துக்காக நாளைக்கு மழை பெய்யாதுன்னு இருக்குமா? இல்லை கடந்த 20 நாளாக மழை பெஞ்சதுனால இன்னைக்கு வெயில் அடிக்காமல் இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காசை பற்றி படிக்கிற ஒரு ஆள் வரலாறை யூஸ் பண்ணி என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் அது எவ்வளோதான் நம்ம பார்த்தாலும் அது கண்டிப்பாக எதிர்காலத்தை பார்க்கறதுக்கான மேப்பே கிடையாது. சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மேக்ஸ், இது எல்லாத்துலேயுமே பழசு பார்க்கறதுன்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சயின்ஸுக்கு கண்டிப்பாக அது தேவை. பூமி பல வருஷமாக சுற்றிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமும் சராசரியாக ஒரே மாதிரி தான் சுற்றுது. அதை வச்சு எதிர்காலத்தை நம்ம தீர்மானிக்கிறது அப்படின்றது ஒரு தவறான விஷயம் இல்லை, நம்ம நினச்சபடி அது வரலனாலும். ஏன்னா ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரொம்ப காலகட்டத்துக்கு அது அப்படியே இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் கிட்னி இருக்குது. என் கிட்னி எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இன்னொருத்தரோட கிட்னியும் வேலை செய்ய போகுது. ஆனால் இன்வெஸ்டிங், மணி, சேவிங், ஸ்டாக் மார்க்கெட், இது எதுவுமே சயின்ஸ் மாதிரி கிடையாது. இங்கே பல கோடி மக்கள் ஒரே நேரத்தில் அவங்க உணர்ச்சி ரீதியாகவும் அவங்களோட மனநலத்தை சார்ந்தும் முடிவெடுக்கிற ஒரு இடம். ரிச்சர்ட் ஃபேமன் அப்படின்ற ஒரு பெரிய ஃபிசிசிஸ்ட் ஒரு முறை சொன்னார், அணுக்களுக்கு மனுஷங்க மாதிரியே உணர்வுகள் இருந்தால் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம்னு. நம்மளோட பலமும் சரி, நம்மளோட பிரச்சனைகளும் சரி, ரெண்டுமே நம்மளோட உணர்வுகளால் தான் நடக்கிறதே. இப்படிப்பட்ட மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட இந்த வரலாறை யூஸ் பண்ணி நம்ம எதிர்காலத்தை பார்க்க போகிறோன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதில் 2 ஆபத்தான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் நடக்கிற ரொம்ப பெரிய பெரிய சம்பவங்கள் எது இந்த உலகத்தை மாற்றுதோ அது பார்க்காம நீங்கள் குருடாக வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெருசாக நடந்த இந்த உலகத்தோட பாதையை மாற்றுற விஷயங்கள் தான். கிரேட் டிப்ரெஷன், வேர்ல்டு வார் 2, 9/11, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது.
அது இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்து ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கோம்னா காரணமாக இருக்கிற ஒரு விஷயங்களா கூட இருக்கலாம். 19th அண்ட் 20th செஞ்சுரியில் பிறந்த மக்களோட தொகை 15 பில்லியன் பீப்புள். ஆனால் அந்த 15 பில்லியன் பீப்புளில் நான் ஒரு சில பேர் மட்டும் சொல்கிறேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த உலகம் எந்த விதத்தில் மாறி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அடால்ஃப் ஹிட்லர், ஜோசப் ஸ்டாலின், தாமஸ் ஆல்வா எடிசன், பில் கேட்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், இது தவிர இன்னும் பல பேர். இதனால பல கோடி மக்களுக்கு இதில் எந்த விதமான பங்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மக்கள் மாறுறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த ஒரு சில பேர் மட்டும்தான். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா இந்த வரலாறுலேயே இந்த உலகத்திலேயே 0.000000000004% இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த உலகத்தோட பாதையை கடைசி நூற்றாண்டில் மாற்றினது. இது நான் முதல்ல சொன்ன பெரிய சம்பவங்களுக்கும் பொருந்துற ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம மார்க்கெட்டில் நடக்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே நம்ம நிகழ்காலத்தில் நடக்கும் நினைக்காத விஷயங்கள் நடந்தக்கப்புறம் தான் அது மூலமாக தாக்கப்பட்ட வந்த பின்பலன். அதனால ஆச்சரியம் தான் இந்த வரலாற்றோட ஒரு முக்கியமான பங்காக இருந்திருக்கு. இந்த வரலாறு எந்த அளவுக்கு ஆச்சரியத்தோட இருக்கோ அன்னி வரைக்கும் அது கழிவும் கிடையாது, மனிதனுக்கு கழிவும் கிடையாது. இதுக்காக நம்ம ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணாமே இருக்கணும்னு அர்த்தமா கிடையாது. இது அனலைசேஷனில் தோத்து போகிற ஒரு விஷயம் இல்லை, நம்மளோட கற்பனையில் தோத்து போகிற ஒரு விஷயம். நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண முடியுமோ அதை பொறுத்து உண்மையாகவே நம்மளால் சரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த நேரத்துலையும் அது சரியாக வருமா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களோட பாக்ஸுக்கு வெளில இருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாவது வரப்போகிற ஆச்சரியத்திலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கிக்க முடியும். இது வரைக்கும் நடந்த அத்தனை ஆச்சரியங்கள்லேருந்தும் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, இந்த உலகமே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் தான். நம்ம எதுக்கு திட்டம் போட்டு தயாராக இருந்தாலும் நம்மளோட எதிர்காலம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றதுக்கும் தயாராக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், வரலாறு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத தவறான பாதைக்கு கொண்டு போகலாம். ஏன்னா அது இன்னைக்கு இருக்கிற மாற்றங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதில்ல. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் இருந்தார். அவர் இருந்த காலத்துக்கு அப்போ இருந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் அப்படின்னு ஒன்று தேவைப்பட்டது. இன்னைக்கு அது தேவைப்படலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு, இன்னைக்கு இருக்கிற சமூக உயர்வுக்கும் மக்களுக்கும் இப்போ அது ஒரு தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அது ஏற்கனவே செய்யப்பட்டுட்டு தான் இருக்கு பலவிதமான தலைவர்கள்னால. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோன்றதை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, ஏற்கனவே என்ன செஞ்சோன்றதை வச்சு இப்போ அதே விஷயத்த செஞ்சா அது இந்த சமுதாயத்துக்கும் பலன் இல்லை, நமக்கும் பயன் இல்லை. இதுக்காக வரலாறை நம்ம முழுசாக ஒதுக்கணுன்ற அவசியம் இல்லை. வரலாறு கிட்டேருந்து கற்றுக்கிற சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. பயமும் பேராசையும் எந்த அளவுக்கு நிறைய விஷயத்த அழிச்சிருக்கு, சரியான செயல்களும் சரியான எண்ணங்களும் எந்த அளவுக்கு பெரிய விஷயத்தை உருவாக்கியிருக்கு, நேரம் எந்த அளவுக்கு நிலையில்லாத ஒரு கட்டமைப்பில் இருந்திருக்கு, இது அத்தனையுமே நம்ம வரலாறுலேருந்து கற்றுக்கலாம். ஆனால் ஒரு சில சம்பவங்களை வச்சோ ஒரு சில மக்களை வச்சோ நம்மளால் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கவே முடியாது. அப்போது நான் எதிர்காலத்துக்கு எந்த விதமான திட்டம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். கோட்பாடு 13, தப்பாத தவறுகள். நீ ஒரு திட்டம் போட போறேன்னா அந்த திட்டத்தோட முக்கியமான பங்கு எதுவாக இருக்கணும்னா, நீ நினச்ச திட்டம் நீ நினச்ச விதத்தில் போகலைன்னா நீ என்ன செய்ய போற அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ காசை பற்றி எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கலாம். கெசினோஸ். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெசினோஸ் எவ்வளோ ஆபத்தான இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த கெசினோஸில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம காசை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான கேசினோஸ்லேயும் ஒரு முக்கியமான கேம் இருக்குது. அந்த கேம் பேர் பிளாக் ஜாக். பிளாக் ஜாக்கோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். நம்ம டீலர் அடுத்தது எந்த கார்டு எடுக்க போகிறாங்களோ அந்த கார்டை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒவ்வொரு கார்டுக்குமே நீங்கள் பெட்டு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் 52 கார்டில் எந்த கார்டு முதல்ல வரும்ன்ற க்ளூ உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கார்டாக டீலர் எடுத்து வைக்க ஏற்கனவே வந்த கார்டு என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த கார்டு உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது மீதி இருக்கிற கார்டு என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இந்த கேமில் ஜெயித்த பல பேர், இந்த கேமில் ரொம்ப நாளாக நல்லா ஆடிட்டு இருக்கிற பல பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணம் பணிவு. அந்த கேம் ஆடின எல்லாருக்குமே தெரியும், கடைசி 2 கார்டு இருக்கும்போது கூட அவங்க தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் உனக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கொஞ்சம் கொஞ்சமாக உன் பக்கம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும், எந்த நேரத்துலையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காசையுமே வச்சு உன்னால் ஜெயிக்க முடியாது. என்றைக்குமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்போ வேணால் நம்ம தப்பு பண்ணலாம். சொல்ல போகணுன்னா வாழ்க்கை அந்த அளவுக்கு நம்ம மேலே அனுதாபம் என்றைக்குமே காட்டாது. காட்டியிருந்தாலும் அது என்றைக்குமே நிலைக்காது. நம்ம தவறு செய்வோம் அப்படின்றத ஒத்துக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் நம்ம தெரியாத பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமா மாறும். அது வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. அவ்வளோ தவறுகள் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எந்த நேரத்தில் சரியாக இருக்க முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், நான் நினச்சபடி இன்னைக்கு நடக்கலைன்னா இன்னொரு நாள் திருப்பியும் நான் சண்டை போடுறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காயும் நகர்த்தார் தான்.
தவறு அப்படின்றது நம்ம கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பாமல் இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று, இந்த எதிர்காலத்தை நம்ம கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆர்வமும், அதுக்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு விஷயத்த ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையும் தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மனநிலைனால உண்மையாவே நடக்க போற எதிர்காலத்துக்கு தேவையான செயல்கள நம்ம செய்யாம நிறுத்திடுறோம். தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்பவே கீழ தள்ளி வச்சிருக்கோம். சொல்லப் போணும்னா, அது பாராட்டுறதே இல்ல. நம்ம வாழ்க்கையில தவறுன்னு ஒண்ணு நடந்தா தான், ஏற்கனவே என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு தீர்க்கலாம்? அது மட்டும் இல்லாம, வித்தியாசமாவும் எளிமையான முடிவு என்ன இருக்குன்றத பத்தியே நம்ம யோசிப்போம். இது பில் கேட்ஸ் மாரி ஆளுங்க எதிர்காலத்திலே பார்த்தவங்க. பில் கேட்ஸ் ஒரு தடவ மைக்ரோசாஃப்ட்க்கு நான் 1 வருஷத்துக்கு தேவையான காச சேர்த்து வச்சிருவேன். 1 வருஷம் மைக்ரோசாஃப்ட்க்கு லாபமே வரலனா கூட, என்னோட கம்பெனி அந்த காசு மூலமா தானாவே நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி தான் வாரன் பஃபெட்டும். எத்தன கோடி ரூவா நான் சம்பாதிச்சாலும், கண்டிப்பா நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர்றதுக்காக நான் ட்ரேடிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இது நமக்கு காசு ரீதியா எங்க பயன்படும்னு பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 30% டிக்ளைன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் வைஸ் பார்த்தீங்கன்னா, 30%ன்றது ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா நம்மளால ஒத்துக்க முடியும். ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளால நம்மளோட பில்ஸ கட்ட முடியும் அப்படின்னு இருந்தா, கண்டிப்பா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் இங்க சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மைய சொல்லுங்க, மன ரீதியா அந்த நிலைமையில எப்படி இருப்பீங்கன்னு. நம்ப பலவிதமான இன்வெஸ்டர்ஸ பார்த்திருக்கோம். ஏன் நம்ப கூட சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்ம நெனச்சபடி நடக்கலனா, அந்த இடத்துல இருந்து நம்ம குவிட் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு இயல்பான சம்பவம் தான். ஸ்ப்ரெட்ஷீட் நமக்கு 1000 கதை சொன்னாலும், நம்ப எடுக்கிற பலவிதமான முடிவுகள் நம்மளோட மனச பொறுத்து தான். இப்போ நீங்க ரிட்டயர்மென்ட்க்கு காசு சேர்க்கிறீங்கன்னு வச்சுப்போம். ரிட்டயர்மென்ட்க்கு இன்னைக்கு காசு சேர்க்கும்போது, நம்ப என்னென்ன பிளான் வேணா போடலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிளான், ஒரு சிட் ஃபண்ட் பிளான், ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஒரு போஸ்ட் ஆஃபிஸ் ஸ்கீம், இந்த மாதிரி நம்மகிட்ட நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு டவுட். இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், நீங்க ரிட்டயர் பண்ணும்போது, அப்போ இருக்கிற எக்கனாமி பொறுத்து, இல்லனா அப்போ இருக்கிற சூழ்நிலை பொறுத்து, நீங்க நெனச்ச காசு உங்க கையில வரலனா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த காசு தெரியுமே ரீகெயின் ஆயி உங்க கைக்கு எப்ப வேணா வரலாம். நீங்க பொறுமையா இருக்க தயாரா இருந்தா. ஆனா, நீங்க நெனச்ச நேரத்துல உங்களால ரிட்டயர் ஆக முடியாது. இதுதான் தவறுகள கையில வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இப்போ தவறுன்ற கான்செப்ட்டோட ஒரு குடும்பத்தாரோட நம்ம பேசுவோம். நம்பிக்கை. நம்ப ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து பயப்படலாம். ஆனா பயம்ன்றது முக்கியம் இல்ல. நம்ம கத்துக்கணும்ன்றது தான் முக்கியம். நம்பிக்கை இல்லன்னா, நம்பளால அடுத்த படிக்கு வளர முடியாது. நம்ப கண்டிப்பா அடுத்தடுத்த படிகளுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனா, உங்கள மொத்தமா முடிக்கிற அளவுக்கு எடுக்கிற ரிஸ்க் எதுவுமே வொர்த்தே கிடையாது. நீங்க எடுக்கிற ரிஸ்க் என்னைக்குமே கொஞ்சமாவது கால்குலேட்டிவா இருக்கணும். ஏன்னா, ரிஸ்க் எப்பவுமே நமக்கு எப்பவுமே நமக்கு திருப்பி தருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, நம்ம ரிஸ்க் கிட்ட இருந்து திருப்பியும் வாங்குற வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம தயாராவும் இருக்கணும். அந்த நிலைமையில இருக்கணும். அதுக்கு ஈசியஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு உன் கையில ரூ. 1000 இருக்குன்னா, நீ வெறும் ரூ. 10 வச்சு உன்னோட வாழ்க்கைய ரிஸ்க் எடுக்கிறேன்னா, அடுத்த 100 தடவ உனக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உன் கையில இருக்கு. ஆனா, அதே நேரத்துல அந்த ரூ. 1000 வச்சு நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னா, ஒரே ஒரு முறை தான் உன்னால அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். ஒரு சில பணத்திட்டங்கள் மட்டும் தான் ஆபத்து அப்படின்ற விஷயத்த உள்ளடக்கி அடுத்த வேலைய எடுத்து வைக்கிற பணத்திட்டங்களா இருக்கு. அந்த திட்டங்கள் மட்டும் தான் உயிர் வாழுது. நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னா, நம்ம திட்டம் நம்ம நெனச்சபடி போலனா, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தான். இப்போ இத நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ண போறோம்ங்கிறத அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். கோட்பாடு 14. நீங்கள் மாறுவீர்கள். நீண்ட நாள் திட்டம் அப்படின்னு நம்ம போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, நாளடைவுல நம்மளோட தேவைகளும், ஆசைகளும் மாறிக்கிட்டே வருது. நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம ஒரு விஷயம் வேணும்னு கனவு கண்டிருப்போம். அது ஒரு டாயா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு காரா இருக்கட்டும். அது ஓட்டுறது செமையா இருக்கும். நான் இந்த வேலை செஞ்சா செமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம். ஏன் ஒரு ஸ்வீட் ஷாப்ல கூட நம்ம வேலை செய்யணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா, எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. இதுவே பல நாள் போக, நம்ப ஓரளவுக்கு ஒரு டீனேஜர் ஆகும்போது, நம்மளோட தேவைகளும், நம்மளோட வேலைகளும் வேற மாரி வேணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம வேலைய பார்த்து, நம்ம சுத்தி இருக்கிற 4 பேர் நம்ம மேல மரியாதை வைக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நெறைய காசு வேணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா, இதுவே நம்ம கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான காசு எங்க கிடைக்குமோ, அத நோக்கி ஓடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலயும், ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். அத பொறுத்து நம்ம என்னைக்குமே நம்மளோட திட்டங்கள பண்றதே இல்ல. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நெனச்சோம்னா, அத அடையறதுக்கான பாதையில இவ்ளோ விஷயங்கள் குறுக்க வரும்ன்றது நம்ம யோசிக்கிறதே இல்ல. அது அடையறது ஒரு சாதா விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. எதா இருந்தாலும் ஈஸியா கிடைக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட தாக்கம் நம்மளோட காசு வாழ்க்கையில ரொம்பவே அதிகமா நடக்குது. நீண்ட நாள் பொருளாதார திட்டம் ரொம்பவே நமக்கு முக்கியமான விஷயம் தான். இல்லன்னு சொல்ல மாட்டோம். ஆனா, நம்பளும் நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் என்னைக்குமே மாறிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சே ஆகணும். இன்னும் சொல்லணும்னா, நம்ம பழைய அத்தியாயத்துல பேசின மாரி, எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஹார்வர்டோட சைக்காலஜிஸ்ட் டேனியல் கில்பிரெட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு இல்யூஷனோட நடக்கிறோம். அதாவது நம்ம கண்ண கட்டிட்டு நடக்கிறோம்.
இந்த வரலாறும் நம்ம முடிவும் நம்மள எந்த மனுஷனா மாற்றணும்னு நினைக்குதோ அந்த மனுஷனா நம்ம மாறிடுவோம் அப்படின்ற இருக்கிற நம்பிக்கை தான். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த மாற்றம் உண்மையாகவே நம்மளுக்கு தேவையா? அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம அந்த மனுஷனா இருக்கும்போது நமக்கு உண்மையாகவே என்ன தேவை இருக்கும்? நம்ம ஒவ்வொரு தடவையும் யாராக மாறணும்னு நினச்சி ஒரு சில முடிவுகளை எடுக்கிறோமோ அந்த முடிவுகளை நினச்சி நம்ம உண்மையாகவே சந்தோஷப்படுறதில்ல. 30 வயசில் நம்ம டிவோர்ஸ் வாங்க ஓடுறோம், ஆனால் 20 வயசில் கல்யாணமாக ஓடுறோம். 15 வயசில் டாட்டூ வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் 25 வயசில் அந்த டாட்டூ அழிக்கவும் நினைக்கிறோம். 40 வயசுல நம்ம காசு சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறோம், ஆனால் 50-60 வயசுக்கு மேலே காசு சம்பாதிக்கிறத நிறுத்தினா போதும்னு நினைக்கிறோம். இப்படி நம்மளோட தேவைகளும் நம்மளோட மாற்றங்களும் அடிக்கிட்டே போகலாம். சார்லி மங்கர் சொல்கிற ஒரு முக்கியமான ஃபைனான்ஷியல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம நீண்ட நாளுக்கு போட்ட காசை பல மடங்கு ஆறத தடுக்கவே கூடாது. ஆனால் இத்தனை மாற்றங்கள் இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் எப்படி அதை செய்யாமல் இருக்க முடியும்? ரொனால்ட் ரீட் அப்படின்ற ஒரு பர்சனால் அதை செய்ய முடிஞ்சுது. அதை செஞ்சதுனால தான் அவரோட இறப்பில் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனார். நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்மளை சுற்றி கம்மியான சம்பளம் வச்சு சந்தோஷமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் தேவைன்னு நினச்சி நிறைய விஷயத்த மாற்றி மாற்றி ஆடம்பரத்தை வாங்கி எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ஆடம்பரமோ பொருளோ இல்லைனா உங்களுக்கு நடக்கிற செலவோ இது ஒவ்வொரு நபருக்குமே தனிப்பட்ட விஷயமா இருக்கு. இந்த மாற்றத்திலேருந்தும் இந்த பிரச்சனையிலேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இதுக்கு நம்மளால் ஏதோ செய்ய முடியுமானா ஒரு 2 வழி இருக்கு. நம்ம எப்போவுமே கத்தியோட 2 கூர் முனையில் நிற்கக்கூடாது. ரொம்ப கம்மி சம்பளத்தில் என்ன நடந்தாலும் வாழ்க்கையை ஓட்டிடலான்னு, இல்லைனா அதிக காசு இருந்தால் வாழ்க்கை என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. ஒரு பக்கம் நீங்கள் கம்மி சம்பளத்தோடு இருந்தீங்கன்னா நாள் பட உங்களுக்கு வயசாக ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும்போது உங்கள் கையில் காசே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட தேவைகள் கம்மியாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மாறுற இந்த உலகத்துக்கு உங்களால் மாற்றிக்க முடியாமல் போயிடும். ஆனால் காசை மட்டுமே நீங்கள் நினச்சி ஓடினீங்கன்னா பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இழப்பீங்க, நேரத்தையும் சேர்த்து. ஒரு முறை அந்த நேரம் போச்சுன்னா உங்களால் திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு காசு சம்பாதிச்சிருந்தாலும் அதை பெறவே முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, காசால் நேரத்தை கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், நிறுத்த முடியாது. நேரம் என்றைக்குமே ஓடிட்டே இருக்கும். நீங்கள் இது ரெண்டுத்துக்கு நடுவில் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எது செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பல வருஷத்தில் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் நினச்ச சில விஷயங்களை செஞ்சு முடிக்கலாம். நீங்கள் தேவையான ஆபத்து ஒன்று எடுக்கும்போது அப்போது கொஞ்ச நாள் நீங்கள் ஏழையாக வாழ்ந்துக்கலாம். அதே நேரத்தில் உங்களோட மனசும் உடம்பும் செயல்படாத போது கண்டிப்பாக தேவையான காசும் சேர்த்து வச்சிருக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் நடந்தால் நீங்கள் நீண்ட நாள் போட்ட திட்டம் எல்லாமே தடை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களால் எத்தனை நாள் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில் நிலையாக நிற்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் பல மடங்காக வரும். ஆனால் இதுலேயும் ஒரு முக்கியமான படி ஒன்று இருக்குது, அதுதான் 2வது விஷயம். நம்ம மனசு எப்போவுமே மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை என்னைக்கு நமக்குள்ளே ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளால் அடுத்த படியை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் 18 வயசில் என்ன சொன்னீங்களோ அதுதான் 24 வயசில் செய்வீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிரச்சனையாக முடியும். அமெரிக்காவில் 27% மக்கள் மட்டும்தான் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா நடக்கிற ஒரு உண்மை சம்பவம் தான். நிறையா பேர் இன்னைக்கு செய்கிற வேலை 18 வயசில் அவங்க எடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த வேலை அவங்களுக்கு உண்மையாக பிடிக்குமா, இல்லைனா அந்த வேலை ரொம்ப நாள் நிலைக்குமா, அது அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு யாருமே இப்போ வேலை செய்யறதில்ல. எந்த நிமிஷம் அவங்களோட மாற்றத்தை அவங்க ஒத்துக்கிறாங்களோ அந்த நிமிஷம் அவங்க அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்த்துட்டு நகர்ந்துட்டே போகலாம். இதனால அவங்க செலவழிக்க போகிற நேரத்தை காப்பாற்றிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எந்த திட்டத்தை போட்டாலும் நம்ம போடுற திட்டம் நம்ம வருங்காலத்தில் வருத்தப்படாமல் வைக்கணுன்றதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம நீண்ட நாள் திட்டம் போட்டாலும் ஒரு சில விஷயங்கள் பல மடங்காக மாறினாலும் அது மாறுறதுக்கு ஒரு பரிசு இருக்குது. அது என்னன்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். கோட்பாடு 15. இங்கு எதுவும் இலவசம் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பரிசு இருக்கு, ஆனால் எல்லா பரிசுமே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பரிசு இருக்கு, அது காசு உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. காசு உலகம்னு சொல்கிறத விட உலகத்தில் காசுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா காசு இல்லாமல் நம்ம எங்கேயுமே போகிறதில்ல. ஆனால் அதுலேயும் முக்கியமான விஷயம், நம்ம இதை எல்லாமே காசு கொடுத்து மட்டும் வாங்குறதில்ல, அதுக்கேற்ற விலை நமக்கு ஒரு சில அனுபவங்கள் கழிச்சு தான் நமக்கு புரியும். 2004 இந்த உலகத்திலே பெரிய கம்பெனியாக இருந்தது ஜெனரல் எலக்ட்ரிக். அந்த கம்பெனியோட வர்த் அந்த நேரத்தில் $250 பில்லியன் இருந்தது. ஆனால் 2008க்கு அப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறியாச்சு. அவங்க போட்டிருந்த பெட்ரோல், எலக்ட்ரிக், ஆயில், அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பாண்ட்ஸும் ஜீரோக்கு போச்சு. 2007லேருந்து 2018க்குள்ள அவங்களோட ஸ்டாக் வேல்யூ $40லேருந்து $7 வரைக்கும் கம்மியாயிடுச்சு. 2017 ஜெஃப் மில்லட் அந்த கம்பெனியோட சிஇஓ அந்த பதவியை விட்டு விலகினார். ஜெஃப் மில்லட் தான் இது நடந்த எல்லாத்துக்குமே காரணம்னு மக்கள் சொல்லி அவர் அந்த பதவியை விட வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஜெஃப் மில்லட் விட்டு போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார்.
எல்லாருக்குமே ஒரு வேலையை பற்றி பேச சுலபமாக தான் இருக்கும், அவங்க அந்த வேலையை செய்கிற வரைக்கும். இது நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா விஷயம் நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம உணர்ச்சிகளே வேற மாதிரி தான் இருக்குது. இது இம்லெட்க்கு அடுத்த வந்த சிஇஓக்கு 14 மாசத்துல புரிஞ்சுது. அவரும் அந்த வேலையை விட்டு 14 மாசத்துல விலகினாரு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாழ்க்கையில எது நம்ம வேணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஒரு பரிசு இருக்கு. வெற்றிக்கு கூட பரிசு இருக்கு. S&P 500 அப்படின்ற ஒரு ஸ்டாக் 119 மடங்கு மேல போச்சு 50 வருஷத்துல. நம்ம எல்லாமே செஞ்சிருக்க வேண்டியது கொஞ்சம் காசு அதுல போட்டு 50 வருஷத்துக்கு எதுவுமே செய்யாம வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஆனா உண்மையாவே நம்மளால அது முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸை நீண்ட நாளைக்கு கையில பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனா உண்மையாவே அது செய்யற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கா? நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரு பரிசு இருக்கு. ஆனா அந்த பரிசு காசு மூலமா வராது. நம்ம கொடுக்க வேண்டிய பரிசு எதுவா இருக்கும்னா, நம்மளோட பயம், நம்மளோட இழப்பு, நம்மளோட வருத்தம், அது மட்டும் இல்லாம நம்மளோட நேரம்னு நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு மினிமம் 11% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னா, நீங்க நிம்மதியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். கவலையே பட தேவையில்ல. ஆனா இந்த உலகம் அவ்வளோ நல்ல உலகமா? கண்டிப்பா கிடையாது. இப்போ நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 3 விஷயம் பண்ணலாம். 1, அதை காசு கொடுத்து வாங்க முடியும். 2, அது குடுக்குற அளவுக்கு காசு இல்லைன்னா, அதை விட கம்மி விலையில வேற ஒரு கார் பார்க்கலாம். 3வது, அந்த காரை திருடலாம். கண்டிப்பா 99% பேர் அந்த காரை திருட மாட்டாங்க. அவங்களுக்கு அதை திருடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலலாம் கிடையாது. ஆனா அதை திருடினா, அதுல வர்ற இழப்பு லாபத்தை விட அதிகம். அதனால தான். இந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு விதமான விலை இருக்கு. அந்த விலையை என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ உண்மையாவே நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன தேவையில்ல அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம திருப்பியும் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் கம்பெனி கிட்டே போலாம். ஜிஇல என்ன நடந்ததுன்னா, ஜிஇயோட பழைய சிஇஓ ஜாக் வெல்ச், அவரால தான் ஜிஇக்கு வந்த ஃபுல் எக்கனாமிக் கிராஷ் 2018ல நடந்தது. எப்படின்னு எப்படின்னு பார்க்குறீங்களா? ஜாக் வெல்ச் என்னைக்குமே வால் ஸ்ட்ரீட் என்ன அனலைஸ் பண்ணுதோ, அதை விட அதிகமான ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது கொடுத்துட்டு இருந்தாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எண்ட் யூசர் சேல்ஸ்க்கு பதிலாக அவரோட சொந்த டீம்மேட்ஸ், கம்பெனிஸ், அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச மற்ற பீப்புளுக்கே அந்த வெஹிக்கிளை அதிகமாக சேல்ஸ் காட்டிகிட்டே இருந்தார். அந்த சேல்ஸ் எஸ்டிமேஷன் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் மீடியா வைடும் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது. இதனால ஜியோட ஸ்டாக்ஸும் கம்ப்ளீட் ரைஸில் இருந்தது, எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த அன்சர்டனிட்டியை பீப்புள் யாருமே பார்க்கல. சொல்ல போனோன்னா, ஜாக் வெல்ச் கூட இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவரோட புக்லேயே எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பரிசு உண்டு. அந்த பரிசு தான் கடைசியில் வந்த 2008 கிராஷ். அண்ட் அந்த பரிசில் சிக்கினவர் ஜாக் எமிலட் கூடயும். ஜியோட ஹிஸ்ட்ரி அங்கே இருந்த பீப்புளுக்கும் அனலிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்மூத்தான ப்ரெடிக்டபிள் மார்க்கெட்டை காட்டின மாதிரியே ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. அதாவது எந்த விதமான ப்ரைஸும் இல்லாமல் growth இருக்கிற மாதிரி. ஆனால் இது மக்களுக்கு புரிஞ்சிருக்காதா? ஏன் மக்கள் எப்போவுமே நீண்ட நாள் கிடைக்க வேண்டிய பலனை விட காரு, வீடு, பைக்கு, ஆடம்பரம், இதுக்கு எல்லாமே காசு மட்டும் இல்லாமல் பலவிதமான விலைகளை கொடுத்து வாங்குறாங்கன்னு? அதுக்கு பதில் ஈஸி தான். ஏன்னா எல்லாருக்குமே பொறுமை இல்லை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் உடனடியாவோ இல்லைனா கண்ணு முன்னாடி தெரியற லாபமாவோ இருக்கிறதே இல்லை. இப்போ நம்ம எதுக்காக ஹெல்மெட் போடுறோம் இல்லைனா மாஸ்க் போடுறோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் போடுறதுக்கு காரணம் போலீஸ் நம்மளை பிடிக்கக்கூடாது, இல்லைனா வண்டி மாட்டி நம்ம கேஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். மற்றபடி அவங்க விபத்துன்ற ஒரு பரிசை என்னைக்கு வேணாலும் பெறலாம் அப்படின்னு தெரியாம அவங்க அதுக்காக ஹெல்மெட் போடுறதே கிடையாது. இதை கேட்க கொஞ்சம் பழமையான அட்வைஸாக தெரியலாம். ஆனால் இதுதான் உண்மையாக மக்களோட மனசில் நடக்கிறது. மக்களோட பார்வை எப்போ வித்தியாசமாக மாறுதோ அப்போ எது தேவையோ அதை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற பல பேர் எனக்கு 20% காசு டிக்ளைன் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, அது அவங்களுக்கு டிக்ளைன் ஆகும்போது தான் அது எவ்வளோ வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். டிக்ளைன் ஆகும்போதும் யாரெல்லாம் பேசினாங்களோ அதில் முக்கால்வாசி பேர் காசை வெளில எடுக்க தான் செய்கிறாங்க. போன வருஷம் டிஸ்னிலேண்டுக்கு மட்டும் 18 மில்லியன் பீப்புள் பார்க்க போயிருக்காங்க. டிஸ்னிலேண்டோட ஒரு ஆவரேஜ் டிக்கெட் $100, அதாவது 7000 ரூபா. அந்த ஒரு சின்ன அனுபவத்துக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த 7000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு மக்கள் யோசிக்கிறது கிடையாது. இதே மனநிலை மேலே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தா, ஸ்டாக் மார்க்கெட்டில் மேலே இறங்குறதும் கீழே போகிறதும் தான் உங்களோட பரிசே. ஆனால் அதை நீங்கள் கொடுக்கும்போது, கொஞ்சம் காத்திருக்கும்போது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். நீங்கள் இந்த டிக்கெட் ஃபீயை போலீஸ்காரனோட ஃபைன் மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்காது. கோட்பாடு 16. நீங்களும் நானும். உங்களை விட வித்தியாசமாக விளையாடுற ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கும்போது ஜாகிரதையாக இருங்க. 2000ஸ்ல .com பபிள் நடக்கும்போது $6.2 ட்ரில்லியன் மதிப்பான சொத்து இழக்கப்பட்டது. இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் நடக்குது? ஏன் அடிக்கடி நடந்துக்கிட்டே போகுது? இந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஏன் யாருமே எந்த பாடமும் கற்றுக்கிறது இல்லை? இது எப்போவுமே காலங்காலமாக திருப்பி சைக்கிள் ஆகிற மாதிரி நமக்கு தெரில. இது காரணம் ஒன்று தான், மக்களோட பேராசை. அவங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்கன்னா அது ஏன் ஆசைப்படுறாங்க, ஆசைப்படும்போது அதில் என்ன பின்னாடி நடக்குதுன்றதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் இதை மட்டுமே நம்மளால் எல்லாத்தையும் வச்சு காரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல சொல்கிற கோட்பாடுக்கு முரணாயிடும். நம்ம யாரும் அறிவாளி இல்லை,
எல்லாருமே தெரியாம தான் அவங்களோட முடிவு எடுக்கிறாங்கன்றத நம்ம முதலே ஒத்துக்கிட்டோம். அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு, ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் எடுக்கிற டெசிஷன்ஸ் தான். நம்ம இந்த பபிள்ஸ் மேலேயும் மக்களோட பேராசை மேலேயும் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த விஷயத்தையும் நம்மளால் கற்றுக்க முடியாது. அது ரெண்டுமே உண்மையான விஷயம்தான். ஆனால் அங்கே மட்டும் பிரச்சனை நிற்கலை. இங்கே இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொந்தமாக்கிக்க தான் செய்கிறோம். ஆனால் நம்ம சொந்தமாக்கிக்கிற விஷயம் எப்போவுமே வேல்யூவோட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது அநியாயமான விஷயம் இல்லையா? அதுதான் நம்மளோட காசுக்கு நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் கீழே இறங்கினா ஒரு பக்கம் மேலே ஏற தான் செய்யும். பல கோடி பேர்னால ஒரு ஆளோட வாழ்க்கை வீணா போக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் பல கோடி பேர் வாழ்க்கையில் அடி வாங்கும்போது அது மூலமாக ஒருத்தர் நினைக்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம கேள்வி கேட்கறது ஒரு போர் ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி. அது 1000 காரணத்துக்காக நடக்கலாம், 1000 விஷயங்களுக்காக நடக்கலாம். நம்மளால அதை நேரடியாகவும் தடுக்க முடியாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. இது நம்ம கேட்குற எல்லாத்துக்குமே பதில் தர்ற அளவுக்கு ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம சரியாக பார்க்காம எந்த இடத்துல தோற்று போகிறோன்னு கேட்டால் ஒரே இடத்துல தான். மற்றவங்க செய்கிறத பார்த்து நம்ம செய்கிற விஷயங்கள். தெளிவாக சொல்லணும்னா, வேற ஒரு விளையாட்டுக்காக விளையாடிட்டு இருக்கிற ஒரு முடிவை பார்த்து நம்ம எடுக்கிற முடிவுகள் தான். ஒரே ஒரு சின்ன ஐடியா தான். ஆனால் அந்த ஐடியா இங்கே இருக்கிற ஃபினான்ஸ் மார்க்கெட்டுக்கே ஒரு பெரிய டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா சொத்துக்குமே ஒரே விலை தான். ஆனால் அதை வாங்குற ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமான தேவைகளும் வித்தியாசமான நேரங்களும் இருக்குன்றது தான். இப்போது நீங்கள் உங்ககிட்டே கேட்டுக்கோங்க, ஒரு கூகுள் ஸ்டாக் எப்படி வாங்க போகிறீங்க? ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். நம்ம ஏன் ஸ்டாக்குக்கு போகணும்? சாப்பாடை வச்சு சொல்லலாம். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு சமைக்க போகிறீங்கன்னா மூட்டை மூட்டையாக காயும் அரிசியும் இறக்குவீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ், அங்கே பெரிய லாபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற வேலை 5லேருந்து 10 நாளாவது செய்வீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வீட்டுக்கு தான் சமைக்க போகிறீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிப்பீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே சமைக்க போகிறது 3-4 பேருக்கு தான். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு மட்டும் சமைக்க போகிறீங்கன்னா 2-3 நாளைக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் சாப்பிட்டுப்பீங்க, ஒரு பேச்சுலராக இருந்தால். இதுவே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் நினச்சாலும் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட முடியாது. உடனே பசிக்குது, லஞ்ச் டைம் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? 10 நிமிஷம் நேராக போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ஆனால் இதே மாதிரி தானே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும். நீங்கள் லாங் டேர்முக்கு போடுறீங்கன்னா எவ்வளோ தூரம் வாங்க போகிறீங்க, ஷார்ட் டேர்முக்கு போடுறீங்கன்னா எவ்வளோ தூரம் வாங்க போகிறீங்க, 5 வருஷத்துக்கு கம்மியாக போட போகிறீங்கன்னா எவ்வளோ தூரம் வாங்க போகிறீங்க, 3 வருஷம், 2 வருஷம், ஒரே வருஷம், ஒரே மாதம், ஏன் ஒரே நாள் கூட வித்தியாசம் இருக்குல்ல. இது தவிர டே ட்ரேடிங் பண்ணுறவங்க இப்போலேருந்து அப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் காசை போட்டு வெளில எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமான தேவை இருக்கும்போது எப்படி உங்களால் வெறும் ஒரு ஸ்டாக் ப்ரைஸை வச்சும் ஒரு சில அனாலிசிஸ் வச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத வச்சும் உங்களால் எப்படி சம்பாதிக்க முடியும்? இதுதான் ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் காலங்காலமாக நடக்கிற ரொம்ப பெரிய தப்பு. இன்னும் சொல்ல போகணுன்னா உங்களால் யாரையுமே முட்டாள்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போது லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. இது தவிர இன்னொரு டே ட்ரேடர் ஒருத்தர் இருக்கார். லாங் டேர்மில் ஸ்டாக் வாங்கி போடுற நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்து அது இன்னைக்கு செல் பண்ணலாமா நாளைக்கு செல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ முடியுமோ கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அது எப்போ வளருதோ அதுக்கேற்ற மாதிரி வளர விடணும், கரெக்டாக? ஆனால் அதே நேரத்தில் ஷார்ட் டேர்ம் பண்ணுற ஒரு பர்சன் கண்ணை மூடிட்டு இதை வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க காசு போட்டு போட்டு தினசரி அந்த லாபத்தை எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு ஒரு நிலை இருக்கும். ஸோ அவங்களோட கேம் ரூல்ஸும் உங்களோட கேம் ரூல்ஸும் ரொம்பவே வித்தியாசமானது. சிஎன்என்னோ சிஎன்பிசியோ இல்லைன்னா முக்கியமான ஒரு நியூஸ் சேனலோ இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் நீங்கள் இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இருக்கிறதுலே பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கன்ற ஒரு வார்த்தை பின்னாடி எத்தனை வித்தியாசமான மக்கள் இருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எந்த காலகட்டத்தில் வாழறோம், நமக்கு உண்மையாகவே என்ன தேவை, அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த விதமான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும். ஆனால் நம்ம எப்படி விளையாட போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு சில விஷயங்களை நம்ம பின்தொடர்ந்து போகலாம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சால் அது என்ன செய்ய போகிறோன்றதை தெளிவாக காட்டும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட அந்த பயணத்தை நம்மளால் தொடர முடியும். கோட்பாடு 17. அவநம்பிக்கையின் மீதான ஈர்ப்பு. நம்பிக்கை அப்படின்றது யாரோ ஒருத்தர் உன்கிட்ட வியாபாரம் செஞ்சு ஒரு விஷயத்தை விற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவநம்பிக்கைன்றது யாரோ ஒருத்தர் உனக்கு உதவி செய்ய போகிற மாதிரியே ஒரு பிம்பத்தை காட்டும்.
நம்பிக்கைன்றது நமக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா, அது எழுந்து நம்மள ஒவ்வொரு நாளும் ஓட வைக்குது. ஆனா, அவநம்பிக்கைக்கு நம்ம மனசுல ஒரு தனி இடமே இருக்கு. அது எப்பவுமே நம்ம கூட இருக்கிற மாரியும், அது மட்டும் இல்லாம கேட்கறதுக்கு அறிவாளித்தனமாவும் இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால நம்ம எல்லாருமே நம்பிக்கைய விட அவநம்பிக்கைக்கு தான் நெறைய மரியாதை தரோம். அது எப்பவுமே ஆபத்துக்கு உதவி செய்ற மாரியே ஒரு ஃபீல் தருது. ஆனா, நம்ம புரிஞ்சுக்காத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பிக்கைன்றது நம்ப கை வைக்கிற எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ப செய்ற எல்லா விஷயங்களும் நல்லதா நடக்கும்ன்றத நெனைக்கிறது கிடையாது. நம்பிக்கைன்றது எது தவறா நடந்தாலும், நமக்கு நடக்க போறது சரியா நடக்கும். அதுக்கேத்த விஷயத்துக்கு, அதுக்கேத்த பாதைக்கு தான் நம்மள வாழ்க்கை கூட்டிட்டு போகுதுன்றத நம்புறது. மக்கள் நெறைய விஷயத்துல அவசரப்படுறதுக்கு காரணம், ஒவ்வொரு நாளும் எழுந்து ஏதோ ஒண்ணுத்துக்காக ஓடிட்டே இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இல்லாத நம்பிக்கை தான். அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமும் இல்ல. ஆனா அதே நேரத்துல, அதுல எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால் தான் நம்ம அவநம்பிக்கைய ரொம்ப நம்புறோம். சொல்லப்போணும்னா, மக்களுக்கு அவநம்பிக்கை முக்கியமா தெரியுதே தவிர, நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு பெட்டா மட்டும் தான் தெரியுது. இப்போ அவநம்பிக்கையோட மத்த ரூபத்த எல்லாமே பார்க்கலாம். டிசம்பர் 29ஆம் தேதி 2008 உலகத்தோட எக்கனாமியே அடி வாங்கின ஒரு முக்கியமான நாள். அன்னிக்கு பல பேருக்கு வேலையும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. முக்கியமா அமெரிக்கால. ஃபினான்ஸ்ல இருக்கிறதுலே பெரிய நியூஸ் பேப்பரான வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஒரு ஸ்டோரிய பப்ளிஷ் பண்ணுச்சு. அந்த ஸ்டோரி இன்னி வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கவே இல்ல. அதோட ஃப்ரண்ட் பேஜ்ல இகோர் பனாரின்னு ஒரு ரஷ்யன் ப்ரொஃபசர் ஒரு ஸ்டோரி கொடுத்திருந்தாரு. ஜூன் 2010ஓட முடிவுல கண்டிப்பா யுஎஸ் அப்படின்ற இடம் 6 பங்கா பிரிஞ்சிரும். தி கலிஃபோர்னியன் ரிப்பப்ளிக், தி டெக்சாஸ் ரிப்பப்ளிக், அட்லாண்டிக் அமெரிக்கா, தி சென்ட்ரல் நார்த் அமெரிக்கா, அது மட்டும் இல்லாம ஒரு சில பார்ட்ஸா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி உண்மையாவே நம்மளுக்கு நடந்ததா? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு யுஎஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஒண்ணா தான் இருக்கு. அவ்வளோ பெரிய எக்கனாமிக் ரெசெஷன் பார்த்தக்கப்புறமும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். 1940ஸ்ல வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜப்பான் ரொம்ப பயங்கரமாவே அழிஞ்சுது. எக்கனாமிக்கலாவும் சரி, இண்டஸ்ட்ரியலாவும் சரி, கல்ச்சுரலாவும் சரி, சோஷியலாவும் சரி. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்த உலகத்துல ஏன் வரலாறுலயே திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு நெறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த நேரத்துல ஜப்பானோட ஏதோ நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குமா? எல்லாருமே கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச வருஷத்திலே நம்மளோட எக்கனாமி சைஸ் 15 மடங்கு அதிகமாகும். நம்மளோட வாழ்வு 2 மடங்கு அதிகமாகும். நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் சைஸ் இதுவரைக்கும் எந்த நாடுமே செய்யாத அளவுக்கு ஒரு வரலாற்றை காட்டும். அது மட்டும் இல்லாம 40 வருஷத்துக்கு எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு வேலை வாய்ப்பு 94%. நம்ம சம்பாதிக்கிற காசு அமெரிக்கால இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரைஸ் ரியல் எஸ்டேட் வாங்குற அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட மெயின் எதிரியாவே அமெரிக்கா தான் இருப்பாங்க. அவங்க நம்மளோட எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸை காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னா அப்ப யாரோ நம்பியிருப்பாங்களா? ஆனா இதுதான் அத்தனை வருஷத்துல உண்மையாவே நடந்தது. நம்ம எல்லாருமே அவநம்பிக்கைனாலையும் பயத்தினாலையும் போதையேற்றப்பட்டிருக்கோம். ஃபேக்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற புக் எழுதின ஹான்ஸ் ரோஸ்லிங் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் அந்த உலகம் ரொம்ப பயமானதாகவும் ரொம்ப நம்பிக்கை இல்லாததாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரச்சனைக்குரியதாகவும் அது ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாக இருக்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இப்போ இதுக்கும் நம்ம காசை பற்றி யோசிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? இது உலக ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவோட கொஞ்சம் சின்ன நாடு தான். ஆனால் இந்தியாவில் காசே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்தியாவில் அம்பானி இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோன்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சின்னதாக தான் தெரியும். இது நம்ம முன்னோர்கள் சொல்கிற மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம அவநம்பிக்கையை அதிகமாக நம்புறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, காசுன்றது எங்கே பார்த்தாலும் ஒரு இருக்கிற விஷயம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்தா அது எல்லாருக்குமே தாக்குதல் உருவாக்க ஏதோ வாய்ப்பு இருக்கு. அதனாலே எல்லாருக்குமே அது மேலே கவனம் இருந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டாக்ஸ் வைக்காத சில வீடுகளும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்களோ இல்லையோ நாளைக்கோ நாளான்னைக்கோ இல்லை என்னைக்கோ ஒரு நாள் திருப்பி ரெசஷன் வந்தால் அது ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, ஸ்டாக் இல்லாதவனாலும் சரி, வேலை இருக்கிறவனுக்கும் சரி, அது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும். இந்த ஒரு காரணத்தினாலே எல்லாருக்குமே எதை பார்த்தாலுமே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குது. அமெரிக்காவில் ஒரு சின்ன விஷயம் தப்பு நடந்தால் கண்டிப்பாக அது இந்தியா இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, இந்தோனேஷியாவாக இருந்தாலும் சரி, அது தாக்க ஆயிரக்கணக்கான வாய்ப்பு இருக்குது.
2வது விஷயம், அவநம்பிக்கை அப்படின்றது இன்னைக்கு நடக்கிற ஒரு சில விஷயங்கள வச்சு மட்டுமே செய்யப்படுது. மார்க்கெட் ஆனா இந்த உலகத்துக்கு ஏத்த மாரி எப்படி மாறுது அப்படின்றத அது கணக்கு எடுத்துக்கிறதே இல்ல. 2008ல சைனாக்கு மட்டுமே 98 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மைய பார்த்தா இன்னைக்கு உலகத்திலே 85 மில்லியன் ஆயில் பேரல்ஸ் மட்டும் தான் உருவாக்கப்படுது. ஆனா இதனால நம்ம எண்ணெய் இல்லாம போயிட்டோமா? கண்டிப்பா இல்ல. இன்னி வரைக்குமே எண்ணெய் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு காட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த உலகம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி மாறுதுன்னு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். 3வது, வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பொறுமையா போற ஒரு விஷயம் மாரி தெரியுது. ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்றது உடனே வந்து நம்ம மனசுல அடிக்கிற மாரி நிக்குது. நம்ம போன அத்தியாயத்துல சொன்ன மாரி நெறைய பேர் ஹெல்மெட் போடுறதுக்கு காரணம் ஒருத்தர்கிட்ட ஃபைன் கட்டணுன்ற ஒரு விஷயத்தினால தான். ஆனா உண்மையாவே ஒரு சில விஷயங்கள் மக்கள் பொறுமையா இருந்து பண்றதுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், எப்போ விழுந்தாலும் அதிலிருந்து திருப்பியும் எழுந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்குன்றது. 2004ல நியூயார்க் டைம்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட ஒரு இன்டர்வியூ நடத்துனாங்க. அந்த இன்டர்வியூல ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட நீங்க எப்படி எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு 21 வயசுலயே மோட்டார் நியூரான் டிசீஸ் வந்து பேரலைஸ் ஆகி சாப்பிட கூட முடியாம இருந்தாரு. எனக்கு 21 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என் கையில் கிடைச்சது எல்லாமே எனக்கு ஒரு போனஸ் தான் அப்படின்னு சொன்னார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது நல்ல விஷயமா இருந்தாலும் அவநம்பிக்கைன்றது பெரிய போதையாக இருக்கிறதுக்கு காரணம் மேபி இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் தப்பாக நடக்குமோன்னு நினச்சி அது தப்பாக நடக்கலைன்னா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம்ல, அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குது. இப்போ அடுத்த அத்தியாயத்தில் கதைகளை பற்றி ஒரு கதையை பார்ப்போம். கோட்பாடு 18. எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும்போது. இந்த உலகத்துல பலவிதமான பொய்யை பார்க்கும்போது கண்ணுக்கு உண்மை மாதிரி தெரியும். கதைகள் ஏன் எண்களை விட சக்தி வாய்ந்தது. நம்ம பூமி மேல ஒரு ஏலியனை நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா 2007ல் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த ஏலியனை பார்க்க விட்டீங்கன்னா அது கவனிக்கிற விஷயங்கள் இதாக தான் இருக்கும். 2007க்கு அப்புறம் நிறைய பேர் யூனிவர்சிட்டிஸ் போய் படித்தாங்க. 2007க்கு அப்புறம் எல்லார் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது. 2007க்கு அப்புறம் மெடிசன் பெட்டராக இருந்தது. 2007க்கு அப்புறம் மைலேஜ் கார்ஸ்லேயும் பைக்ஸ்லேயும் ரொம்பவே அதிகமாக இருந்தது. 2007க்கு அப்புறம் ஃபினான்சஸை பற்றியான படிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. 2007க்கு அப்புறம் நிறையா பேருக்கு சாப்பாடும் கிடச்சிது. இது தவிர 2007லேருந்து 2009க்குள்ள சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நிறையா டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் எல்லாம் நடந்தது. நிறையா பெரிய பிக் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நடந்தது. ஆனால் இந்த மேல்நோட்ட பார்வையை விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஏலியன் உள்ளே வந்து பார்த்தா 2009ல் யூஎஸில் இருக்கிற மக்கள் $16 ட்ரில்லியன் ஏழையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியன் பேருக்கு வேலையே இல்லை. இது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் 2007ல் இருந்ததை விட 2 மடங்கு கம்மியாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே விஷயந்தான், அவங்க நம்பின ஒரு கதை. பேங்கர்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், ஹவுசிங் பார்ட்டிஸ், பெரிய கம்பெனிஸோட லீடர்ஸ் இவங்க எல்லாராலையும் சொல்கிற விலைவாசியை நிர்ணயிக்க முடியும். அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு நினச்ச கதை. 2008ல் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2009ல் இந்த கதைகள் எல்லாமே நம்புறது நிறுத்தப்பட்டது. நம்ம நம்புகிற கதைகள் நம்மளோட பொருளாதாரத்து மேலே ஒரு பெரிய தாக்கமே ஏற்படுத்துது. அந்த கதைகள்னால தான் பலவிதமான முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். பலவிதமான முடிவுகள் பல பேரால் எடுக்கப்படுது. நம்ம நம்புகிற கதைகள் சில நேரங்களில் நல்ல விஷயத்தையும் உருவாக்கலாம், கெட்ட விஷயத்தையும் உருவாக்கலாம். நம்ம எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும், காசு சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம 2 விஷயங்களை நம்மளோட மனசில் வச்சுக்கணும். மொதல் விஷயம், ஏதோ ஒன்று உண்மையாக இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம எதிர்பார்க்கறது சில டைம்ஸ் அது உண்மையாக இருக்கிறத விட அதிகமான ஒரு கதையை நமக்கு சொல்லி நம்மளை மூட வைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேரில் இருந்த கதை, அந்த ஆள், அவரோட வரலாறு இது எல்லாமே தெரியாத ஆளே கிடையாது. ஹர்ஷத் மேத்தா ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை செய்யும்போது ஒரு சில கம்பெனிஸ் ஏற்கனவே ஸ்டாக்கில் இருந்தது. அப்படி ஸ்டாக்கில் இருந்த கம்பெனிஸ் மேலே அது நல்லா போகிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கினார். ஏதோ ஒரு வழியில் அவர் மற்றவங்கள நம்ப வச்சார். அந்த நம்பிக்கைனால் பல பேர் அந்த ஸ்டாக்ஸ் மேலே காசு போட்டாங்க. அது அவருக்கு பல மடங்கு லாபம் தந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னா,
அந்த காலத்தில் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாதனால யாருக்குமே எந்த கம்பெனி மேலே காசு போடுறோன்றது தெரியவே இல்லை. லாபத்துக்காக மட்டும்தான் அந்த காசை போட்டாங்க. உண்மையாகவே இழுத்து மூடி வச்சிருந்த கம்பெனி மேலே கூட அது கோடிக்கணக்காக காசு பண்ணுற மாதிரி நினச்சி அது மேலே எல்லாருமே காசு இறைச்சி கொட்டினாங்க. இதே மாதிரி தான் 2008 ஒரு முக்கியமான ஸ்டாக்கில் வாரன் பஃபெட் போடும்போது மக்கள் எல்லாருமே அந்த ஸ்டாக் மேலே காசு போட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்புற கதையும் அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாரன் பஃபெட் போட்ட கம்பெனி ஒரு பொய்யான கம்பெனி கிடையாது, அது உண்மையான கம்பெனி. ஸோ நம்ம நம்புற கதைங்க எல்லாமே நம்மளை எந்த கோணத்துக்கு வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம், எல்லார்கிட்டையுமே இந்த உலகத்தோட முழுமையடையாத ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையில் இருக்கிற ஓட்டைங்க எல்லாத்தையுமே நம்மளோட சொந்த கதைங்களை வச்சு முடிச்சுக்கிறோம். நம்ம சின்ன பசங்களாக பிறக்கும்போது இந்த உலகன்றது ஒரு புது இடம். அந்த இடத்துல நம்ம பார்க்குறது எல்லாமே புதுசாக இருக்கும். நமக்கு நம்ம அப்பா அம்மா தவிர வேற எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஆனால் நமக்கு நம்ம அப்பா அம்மா செய்கிற விஷயங்கள்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சொல்லப்போனோன்னா நம்ம செய்கிற விஷயங்களே நமக்கு என்னன்னே புரியாது. நமக்கு பேச தெரியாது, நமக்கு பழக தெரியாது, நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு எதுவுமே தெரியாது. நம்ம அப்பா அம்மா எதுக்கு வேலைக்கு போகிறாங்க, எதுக்கு காசு சம்பாதிக்கிறாங்க, எதுக்காக வாழறாங்க, இது எதுவுமே புரிஞ்சுக்காத ஒரு நேரம் தான் நம்ம சின்ன குழந்தையா இருந்த வயசு. ஆனால் காலம் போக போக தான் இது அத்தனைக்குமே நமக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுது. ஆனால் அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா அந்த அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட எந்த கதை சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். ஏன், ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் இருக்குன்னு கூட நம்ம ஒரிஜினல் லைஃப்பில் நம்பியிருக்கோம். குழந்தை எப்படி பிறக்குதுன்னு கேட்டால் அது மேலே வானத்தில் ஒரு பறவை வந்து தூக்கி போடுதுன்னு சொன்னால் கூட நம்ம நம்பிடுவோம். ஆனால் நாள் போக போக தான் நமக்கு அதோட உண்மை என்னன்றது தெரிய வரும். அதே மாதிரி தான் இந்த காசு உலகத்துலேயும் நாள் போக போக மட்டும்தான் நமக்கு ஒரு சில உண்மைகள் தெரியுமே தவிர, முதல்ல அதை எந்த உலகமாக பார்க்குறோமோ அந்த உலகத்தில் மற்ற கதையெல்லாமே சொல்லி நம்ம அதை மறைச்சிடுறோம். ஆனால் இந்த எல்லா கதைகளையும் நம்ம நம்புறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஃபிலிப் டெட்லாக் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு தடவை எழுதினார். நம்ம எல்லாருக்குமே இந்த உலகம் நம்மளோட கட்டுப்பாடுலையும் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கிற மாதிரியும் இருந்ததுன்னா நம்மளுக்கு கேட்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். நமக்கு கேட்க நல்லா இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். நம்ம அப்போவே சொன்னது, கட்டுப்பாடோட இருக்கிற வாழ்க்கைன்றது நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரும். இந்த காரணத்தினாலே உண்மையாகவே நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையை நம்புறதை விட நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற கதைகளை நம்ம மனசு நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம சின்ன பசங்க மாதிரி இன்னி வரைக்கும் ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு லாஜிக்கலாக இருக்கோ இல்லையோ, அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்ச மாதிரியே நினச்சி எப்போவுமே சுற்றிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த கதைகள் எல்லாம் புரியாமல் மேலே இருந்தும் கீழே இருந்தும் பார்த்துட்ருக்குற அந்த ஏலியன் யார்? நம்ம எல்லாருமே தான். கோட்பாடு 19. எல்லாமாய் சேர்ந்து இப்போது நம்மளோட சொந்த காசை வச்சு நம்மளோட மனநிலைய என்னன்னு கற்றுக்குறோம். வாழ்த்துக்கள், இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த ஆடியோ கிட்ட வந்திருக்கீங்கன்னா. ஏன்னா நீங்கள் ஏதோ கற்றுக்கணும்னு நினச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அட்வைஸ் வாங்குறதும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதும் எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்றது காசை பொறுத்த வரைக்கும். 1931 கிளாரன்ஸ் ஹக்ஸ் டென்டிஸ்ட் கிட்ட போனார். அவரோட பல்லு முடியாத அளவுக்கு வலியில் இருந்தது. அதனால் டென்டிஸ்ட் என்ன பண்ணார்னா கொஞ்சம் அனஸ்தீஷியா கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட 16 பல்லும் டான்சில்ஸும் மொத்தமாக எடுக்கப்பட்டது. அந்த சர்ஜரி ரொம்பவே நல்லா போச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா அவரோட ஒய்ஃப் அந்த டென்டிஸ்ட் மேலே கேஸ் போட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1931 சர்ஜரினாலே சாவை பார்க்குற ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஹக்ஸோட பல்ல அவரோட பெர்மிஷன் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேஸ் போட, அதே நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் எங்கே போச்சுன்னு யாருக்குமே புரியல. ஏன்னா 1930s இப்போ இருக்கிற மாதிரி கன்சல்டேஷன் பேப்பர்ஸ், ரூல்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அப்போது இருந்த லா என்னென்னா, ஒரு டாக்டர் நினச்சா அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்க பெர்மிஷன் இல்லாமல் மெடிக்கலாக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காலத்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் உண்மையாகவே அவங்க பேஷண்ட்டை காப்பாற்றி ஆகணும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். இது திமிர்னால பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அங்கேயும் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஒருத்தரை சரி செய்ய ஒரே வழியோ இல்லைனா யூனிவர்சலாக இதுதான் கியூர் அப்படின்றது ஒன்று பெர்மனெண்ட்டாக கிடையவே கிடையாது.
இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம சொன்ன அந்த 2 பாயிண்ட்ஸ் இன்னி வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. அந்த கேஸ்ல அந்த டாக்டர்ஸால என்ன பண்ணியிருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. கேட்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான டாக்டர் எழுதினாரு. மெடிசன் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரொஃபஷன். டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவுல நடக்கிற பேச்சுவார்த்தையும் காம்ப்ளெக்ஸ் தான். மெடிசன் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தது காம்ப்ளெக்ஸான ப்ரொஃபஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் அட்வைஸ். என்னால உனக்கு அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா, உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியாது. அப்படி உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாலும், அது எப்போ வேணும், எப்படி வேணும், எதுக்காக வேணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் இந்த புக்கோட ஆத்தரும் சரி, நானும் சரி, உங்களுக்கு டைரக்ட்டா எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் குடுக்கவே இல்ல. ஆனா, இத பார்த்து ஏமாந்து போக வேணாம். கண்டிப்பா நாங்க ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கோம். 1000 தான் நெறைய முடிவுகள் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா எடுத்தாலும், நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும், இந்த உலகம் பூரா தேவைப்படுற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கோம். நீ உன்னோட வழிய தாண்டி போனாலும் பரவால்ல. ஆனா, உன்ன சுத்தி விஷயங்கள் சரியா போம்போது, கொஞ்சமாவது மனப்பக்குவமும், பணிவும் நமக்கு இருந்தே ஆவணும். அதே மாதிரி விஷயங்கள் தப்பா போச்சுன்னா, நம்பளையே மன்னிக்க கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஆனா, மன்னிக்க மட்டும் இல்ல, கத்துக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகம் ரொம்பவும் பெருசு. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் காம்ப்ளெக்ஸ். அதனால எது சரியா தோணுதோ, அது தப்பா போறதுக்கும், எது தப்பா தோணுதோ, அது சரியா போறதுக்கும் 1000 வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம அதுலேருந்து கத்துக்கிட்டு மேல போக மட்டும் தான் நினைக்கணுமே தவிர, வேற எத பத்தியும் நடுவுல யோசிக்க கூடாது. ஏன்னா, நமக்கு எது வரும், எது சாபம்ன்றது தெரியாது. கம்மி கௌரவம், அதிக சொத்து. நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட தலகனமும், கௌரவமும் அதிகமா இருக்கோ, அதே அளவுக்கு நம்மளோட சொத்து நாள் கணக்குல கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆனா, நம்ம சொத்த பத்தி மட்டும் பேசாம, நம்ம வாழ்க்கையில எடுக்கிற பலவிதமான முடிவுகளுக்கும் இது பயன்படும். ஆனா, அந்த முடிவுகள் தான் நீ எதிர்காலத்துல எப்படி இருக்க போறன்றதும் சொல்லப் போற ஒரு விஷயம். நீ ராத்திரி நிம்மதியா தூங்குற அளவுக்கு உன்னோட காச உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். நம்ப ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சாலும் சரி, இல்லனா சம்பாதிக்காம நம்ம விட்டாலும் சரி, 2 பக்கமுமே நமக்கு பிரச்சனை தான். நம்ம எது செஞ்சாலும், நம்ம செய்ற விஷயம் நமக்கு வாழ்க்கைக்கு நிம்மதி தரலனா, அது செய்யறதுக்கான எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நீ ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைச்சேன்னா, உன்னால நல்லா செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம், உன்னோட நேரத்த அதிகரிக்கிறது. நீ எத்தனை நாள் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்றதுக்காக காத்திருக்கியோ, அந்த அளவுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியான இடத்துல, சரியான நேரத்துல நீ போட்டேன்னா. நிறைய தவறுகள் செய்ய தயாரா இரு. நீ பாதி நேரம் தவறுகள் செஞ்சாலும், உன்னால நிறைய சம்பாதிக்க முடியும். நம்ப ஏற்கனவே சொன்னபடி, எல்லா விஷயமும் இங்க வேலை செய்யாது. வேலை செய்ற அந்த 1, 2 விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நீ கொஞ்ச நேரம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. காசுன்றது பொருளை வாங்கவோ, இல்லைன்னா நம்மளோட அந்தஸ்தை காட்டவோ, ஏன் நம்மளோட சந்தோஷத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. உண்மையாவே காசை புத்திசாலித்தனமா செலவு பண்றவன் அவனோட நேரத்தை சேகரிக்க தான் பார்ப்பான். அதுதான் போனா திரும்பி வராது. கொஞ்சம் நல்ல மனுஷனாரு, கொஞ்சம் ஆடம்பரத்தை கம்மியா காட்டிக்கோ. இந்த உலகத்துல காசு கூட மேபி உனக்கு ஈஸியா கிடைச்சிடலாம். ஆனா கிடைக்காத சில விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது, நீ நம்பக்கூடிய உண்மையான மக்கள் உன்னை சுத்தி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா காசுனால கிடைக்கவே கிடைக்காது. சேர்த்து வை. காசை சேர்த்து வை. அதுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்ல. நம்ம எல்லாருமே காசு சேர்த்து வைக்காம நிறைய தப்பு பண்றோம். அந்த காசு எந்த நேரத்துல, எந்த இடத்துல நமக்கு உதவி செய்யும்னு சொல்லவே முடியாது. வெற்றிக்கு பின்னாடி ஒரு பரிசு இருக்கு. அதை கொடுக்கறதுனா அதை வாழ்ந்து பாரு. நம்ம கேட்குற எல்லாமே இந்த வாழ்க்கையில் ஒரு பரிசோட வரும். வெற்றி ரொம்ப பெரிய பரிசோட வரும். அதுக்கு நீ தயாரா இருந்தா மட்டுமே அது பின்னாடி போ. இல்லைனா சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாம் போயிடும். தவறுகள் நடக்கும். அதை கண்டிப்பாக வேண்டிக்கோ. நம்ம நினைக்கிற எல்லாமே நம்ம நினச்சபடி திட்டமிட்டு நடந்துருச்சுன்னா, எந்த இடத்துலையுமே நம்மளாலையும் கற்றுக்க முடியாது, வளரவும் முடியாது. இரு பக்கமும் கூரான மொனை இருக்கிற கத்திக்கிட்ட நிற்காது. அது பக்கம் எடுத்துட்டு போற மாதிரி முடிவை எதுவுமே பண்ணாது. காசை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கம்மியாகவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் பண்ணிடக்கூடாது. உனக்கு உண்மையா ஒரு சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. ரிஸ்க் எடுக்க தெரிஞ்சுக்கோ. ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உனக்கு சில டைம்ஸ் லாபம் கிடைக்கும். ஆனால் தெரிஞ்சு ரிஸ்க் எடு. எவ்வளோ லாபம் வந்தாலும் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழக்கிற அளவுக்கு எடுக்கிற ரிஸ்க்கு ஒர்த் இல்லை. காசுன்றது ஒரு விளையாட்டு மாதிரி. நீ எதுக்காக, எங்க, எப்படி, ஏன் விளையாடுற அப்படின்னு தெரிஞ்சுட்டு விளையாடு. அந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுட்டு விளையாடு. இந்த குழப்பத்தை கொஞ்சமாவது மதி. ஏன்னா இங்கே இருக்கிற அறிவாளிங்க நீ செய்யறது எல்லாமே தப்புன்னு சொல்லலாம். ஆனால் எதுக்குமே பதில் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எது வேலை செய்யுதோ அது மட்டும்தான் சரியான பதில். இப்போ நாங்கள் சொன்ன அத்தனையுமே
புத்தகத்தில் ஏற்கனவே வந்தது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை அது திருப்பி சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் சொன்னோம். இப்போ இந்த புக்கை எழுதினவருக்கு அவரோட சரியான பதில் என்ன, அவருக்கு எது அவரோட வாழ்க்கையில் வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம். கோட்பாடு 20 வாக்குமூலங்கள். நம்மளோட ஆத்தர் காசை எப்படி பார்த்தாருன்னு பார்க்கலாம். சாண்டி காட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பெரிய பில்லியனர் இன்வெஸ்டர் இருந்தார். அவர் நடத்தின ஒரு கன்சல்டிங் குரூப்புக்காக அவர் எடுத்த இன்டர்வியூவில் எப்போவுமே ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டாராம். நீ எதோ உனக்கு சொந்தமாக வச்சிருக்க, எதுக்காக? இது உலகத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது ஏன் எதுக்காக நம்ம தெரிஞ்சுட்டு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது தோக்குதோ ஜெயிக்குதோ இல்லை எந்த பாதையில் போகுதோ. நம்ம ஆத்தர் மார்கன் ஹியூசல் ரெண்டு விஷயத்த மட்டும்தான் பண்ணாரு. விஷயம், அவரோட ஃபேமிலி சேவிங்ஸ் எப்படி பண்ணாங்கன்னா, சார்லி மங்கர் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, எனக்கு பணக்காரன் ஆகணுன்ற ஆசை இல்லை, ஆனால் எனக்கு சுதந்திரமாக வாழணுன்றது தான் ஆசை. இதுதான் மார்கன் ஹியூசலும் அவரோட குடும்பத்துக்கும் ஒரு பெரிய இலக்காக இருந்தது. அவர் எதை விட்டுட்டு போனாலும் அவங்க குடும்பம் நினச்சதை செஞ்சால் போதும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சாரு. அவங்க குடும்பமும் அவரும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத எப்படி பார்த்தாங்க? மார்கன் ஹியூசல் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் செஞ்ச வேலையில் வர்ற சம்பளத்தை நேராக எடுத்து ஒரு சில இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும் போட்டார். அதாவது யூஎஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ் இருந்தது. சொல்ல போகணுன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு அவர் கோல்ஸ் கூட வைக்கல. அது வளர்ந்தாலும் சரி இறங்கினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீதியில் அவங்களோட வாழ்க்கையோட செலவை பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சேவிங்ஸ் மட்டும் அவங்களோட பசங்களுக்காக எடுத்து வச்சாங்க, அந்த ஸ்டாக்கை தவிர. அவருக்கு வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும்னு பார்த்தாரு. அதுக்கு மேலே வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணவே இல்லை. எந்த ஸ்டாக் சரியாக தரும், எப்போ தரும், என்ன விஷயம், என்ன பிரச்சனை, எதை பற்றியுமே கண்டுக்கல. அவர் சுதந்திரமோடு இருக்காரா, அவரால் ராத்திரி தூங்க முடியுதா, இது 2 விஷயந்தான் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் முக்கியமான ஒரு இலக்காக இருக்குது. கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், நம்ம பணத்தை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம் அது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அவரை தாண்டி எப்படி பார்த்தாலும், ஏன்னா யாருமே இங்கே முட்டாளும் இல்லை, யாருமே இங்கே அறிவாளியும் இல்லை.